தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆமே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? அப்போ பலப்படுத்ததுனால உனக்கு சகாயம் பண்ணாமல் போயிட மாட்டேன். நான் பலப்படுத்தினாலும் உன் தேவனாக இருந்தாலும் உனக்கு நான் என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுங்க. அப்போ இந்த சகாயம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று தொடர்ச்சியாகவே நம்ம கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே. பட் இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கோ சொல்லாதபடி ஒரு சந்ததி, ஆபிரகாம் சந்ததிக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணு. அப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிதான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கவனித்துக் கொண்டு வருகிறோம். அவர்கள் தான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. கடந்த நாட்களெல்லாம் ஒரு ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தாதான் அவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? சகாயம் பண்ண விரும்புகிறார் என்று தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அப்படி கடந்த வாரம் கவனிக்கும் போது ஆபிரகாம் யாரு? பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அந்த பரிசுத்தம் உள்ளதற்கு அடையாளங்களையும் நாம் சொல்லி, அப்ப நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் ஒரு அடையாளம் என்ன? சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று 3 கூட்டத்தாரோடு நாம் யாராக இருக்கணும்? சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த குடும்பத்தாரோடு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சபையாரோடு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சமுதாயத்தோடு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அப்ப எல்லா இடங்களிலும் சமாதானத்தை காத்துக்கொண்டு சமாதானத்துக்கு ஏற்ற முயற்சிகளை நாம் எடுத்து சமாதானமே வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் தான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை பாவம் செய்யாததை மாத்திரம் பரிசுத்தம் என்று என்ன செஞ்சிட முடியாது, நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமே, நான் என்ன செய்யல? ஒரு பாவம் செய்யல, அதனால பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. மாறாக என்ன? பரிசுத்தமாக இருந்தா அதில் ஒரு அடையாளம், நிறைய அடையாளம். அதில் ஒரு அடையாளம் என்ன? யாவரோடும் என்னவாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அதான் பவுல் ரோமர் சொல்லுவார், யாவரோடும் என்னவாக இருங்கள்? சமாதானமாக. எல்லாரோடும் என்னவாக இருங்க? சமாதானமாக இருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுவார், யாவரோடும் சமாதானம், கூடுமான வரைக்கும் யாவரோடும் என்னவாக இருங்கள்? சமாதானமாக இருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிறதையும் நம்ம என்ன செய்ய முடியுது? நம்ம கவனிக்க முடியுது. அப்போ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு நபர் எல்லா நபரோடும் என்னவாக இருக்கணும்? தான் சொந்த குடும்பத்தாரோடு கூட என்னவாக இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நம் சபையாரோடு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நம் இருக்கிற சமுதாயத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த ஜனங்களோடு கூட நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இது இருந்தால் தான் நான் பரிசுத்தம் உள்ளவர் என்று அர்த்தம். அப்போ ஆபிரகாம் அப்படி இருந்தார் என்று சொல்லி நம் 3 வேத பகுதியை உங்களுக்கு கடந்த நாட்களை சொல்லி நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா, ஆண்டவரால் சிநேகிக்கப்படுகிற சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவரால் சிநேகிக்கப்படுகிற சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சிநேகித்தா அது என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் அந்த நபரை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவன் சிநேகிக்க விரும்புகிறார். ஆண்டவர் யாரை சிநேகிக்க விரும்புகிறார்? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? சிநேகிக்க விரும்புகிறார் என்று ஏசாயா 41:8 வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஏசாயா 41:8 வசனத்தை வாசித்தோமானால், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்படின்னா யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இஸ்ரவேலா மாற்றப்பட்ட இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமே, இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, யாக்கோபுக்கு
இப்போ யாக்கோபுடைய ஒரே ஒரு பேர் தான் யாக்கோபும் இஸ்ரவேலும், 2 பேரும் ஒரே நபர்கள் தான். ஆனால் 2 பேரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு, 2 பேருக்கும் 2 அடையாளத்தையும் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? மீண்டும் வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே அப்படின்றார். என் தாசனாகிய அடுத்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படின்னு சொல்றார். 3வது என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னா இல்லையா? அப்போ 3வது என்ன சொல்லியிருக்கணும்? நான் அழைத்த ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் ஆசீர்வதித்த ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கணும், அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் சந்ததியேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவைகள் எல்லாம் சொல்லாமல் என்ன சொல்றா? நான் சிநேகிக்கிற ஆபிரகாமின் சந்ததியே என்றார். நாம் ஆண்டவரை சிநேகிக்கிறது ஒரு காரியம், ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறது மற்றொரு அனுபவம். நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிறது ஒரு அனுபவம் இல்லையா? ஸோ நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிறோம் அப்படின்னா நாம மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவரை சிநேகிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எத்தனை பேரை சிநேகிக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆண்டவரை அறியாதவர்களும் ஆண்டவரை தெரியாதவர்களும் ஆண்டவரை வணங்காதவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களும் இருதயங்கள் மாற்றப்படாதவர்களும் கூட என்ன செய்யலாம்? ஆண்டவரை சிநேகிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பேரை சிநேகிக்கிறார் என்பதுதான் முக்கியம். நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிறோமா என்பதை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார் என்று நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லாமல் அது கடைசியாக என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். ஒரு சிநேகிக்கிறதனுடைய 3 அடையாளங்களை முதலாவது சொல்லி, அந்த 3 அடையாளம் இந்த ஆபிரகாமுக்கு இருக்குமானால் அந்த ஆபிரகாம் யாரை ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார், அந்த ஆபிரகாமை சிநேகிக்கிறார் என்பதற்கு 2 பேருடைய வாழ்க்கையும், ஒரு சிநேகிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் அந்த சிநேகிதனுடைய வாழ்க்கையோடு கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு காட்டி, இப்படிப்பட்ட சிநேகம் யாருக்குள்ள இருக்குது? ஆபிரகாமுக்குள் இருக்குது. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார் என்று சொல்லி நான் கடைசியாக அந்த சிநேகத்தை முடிப்பதற்கு விரும்புகிறேன். அந்த சிநேகிதனை செய்கிற ஆசீர்வாதத்தையும் நான் கடைசியாக சொல்லி முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். இப்போ யாரை ஆண்டவர் சிநேகிக்கிறார் என்று சொல்லும்போது, தம்மை யார் சிநேகிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? யாக்கோபை சிநேகிச்சன்னு சொல்லல, பேர் மாற்றப்பட்ட இஸ்ரவேலை ஜெயமெடுத்த இஸ்ரவேலை சிநேகிதன்னு சொல்லல. ஆனால் யாரை சொல்லுகிறார்? ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து சொல்றார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு சொல்லுங்க. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு. அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். அப்போ யாக்கோபை சிநேகிச்சாரா? அங்கே நான் போகல. இஸ்ரவேலை சிநேகிச்சாரா? அங்கே நம்ம போகல. ஆனால் ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தா, இல்லை ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தா, கட்டாயமா நம்மளை தேவன் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை சிநேகிக்க வேண்டும். அப்போ ஒரு சிநேகத்திற்குரிய 3 அடையாளத்தை முதல்ல சொல்றேன். மாறாக இந்த சிநேகம் உள்ளவர்களை தான் தேவன் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார் என்று சொல்லி, அப்ப தேவன் சிநேகிக்க ஆபிரகாமுடைய என்ன கண்டார் என்று சொல்லி நான் கடைசியாக சொல்லி முடிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். ஒரு சிநேகத்தினுடைய முதல் அடையாளம், ஒரு சிநேகத்தினுடைய முதல் அடையாளம் நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்றார். அடுத்த வார்த்தை சொல்றாரு, இழுக்கனில் உதவவே அப்ப சகோதரனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, சிநேகிதனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. சகோதரனுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றார். என்ன அடையாளத்தை சொல்றார்? சிநேகிதனுக்கு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பாண்டார். அப்படின்னா ஒரு நபரை சிநேகிப்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில கடைசி வரைக்கும் இருப்பார்களானால் அவர்கள் தான் அவர்களை என்ன செய்கிறார்கள்? சிநேகிக்கிறார்கள் என்று அர்த்தம். சிநேகிதன் எல்லா காலம்னா
இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்களோ, ஆரம்பத்தில் பார்த்து என்னைக்கு நண்பர்களாய் மாறினாங்களோ, என்னைக்கு சிநேகிதர்களாக மாறினாங்களோ, அதற்கு பிறகு அவங்க வாழ்நாட்களில் எத்தனையோ இடர்கள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ நெருக்கடிகள் வரலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவோ பாடுகள் வரலாம், எவ்வளவோ உபத்திரங்கள் வரலாம். அப்படி என்ன காரியங்கள் அவங்க சந்திக்க நேரிட்டாலும் அந்த ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில் அதே மாதிரி அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் சிநேகிதர்கள். ஆமென். யார் சிநேகிதர்? சிரிச்சு பேசுறதுனால அவங்க சிநேகிதனா மாறிட முடியும். சிரிச்சு பேசுறதுனால அவங்க சிநேகிதனா மாறிட முடியாது. ஏதோ தேவைக்கு உனக்கு கொடுக்கறதுனால சிநேகிதனா மாறிவிட முடியாது. ஒரு சிநேகிதனுக்கு முதல் அடையாளத்தை சாலமோன் எழுதுகிறார். சாலமோன் என்ன செய்றாரு? எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஏன்னா 1000 மனைவியை கட்டவர், 1000 மனைவியை கட்டவர் சொல்றாரு. ஒரு சிநேகனா எப்படி இருக்கும்? அது மனைவியின் சிநேகம் வந்தாலும் அப்படிதான், ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற சிநேகம் அப்படிதான். ஸோ நான் யார் உங்களை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த சிநேகிதர் எப்படி இருப்பாங்க? ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க ஜீவன் பிரிகிற வரைக்கும் அதே நிலையில் இருப்பார்கள். இதுதான் ஒரு உண்மையான சிநேகத்தின் அடையாளம். இதுதான் ஒரு உண்மையான சிநேகத்தின் அடையாளம் இல்லையா? இளையகுமாரனுக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க இல்லையா? இளையகுமாரனுக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க, ஏராளமான ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுகளா இல்லை? உண்மையான சிநேகிதர்களா இல்லை. உண்மையான சிநேகிதரை என்ன செய்யல? இல்ல. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த சிநேகத்தை பற்றி எழுதும்போது அந்த மூத்த மகன் சொல்லுவார், உன்னுடைய பிள்ளை என்ன செய்யறான்? அநேக சிநேகிதரை சம்பாதிச்சு உங்க ஆஸ்தியெல்லாம் என்ன செஞ்சு போட்டான்? அழித்து போட்டான். ஆனால் இளைய மகன் சொல்றான், அந்த ஆஸ்தியெல்லாம் அழிகிற வரைக்கும், நிறைய ஆஸ்திகள் இருக்கிற வரைக்கும் யார் இருந்தாங்க? நிறைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க. போன ஃப்ரெண்டு, வந்த ஃப்ரெண்டு, உட்கார்ந்த ஃப்ரெண்டு, நின்னா ஃப்ரெண்டு, பேசினா ஃப்ரெண்டு, குரூப்போட ஃப்ரெண்டு, எல்லாம் என்ன வருதுங்க? ஒரே ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு அப்படி இருந்தாங்க. எது வரைக்கும்? அந்த இளையகுமாரன் கையில அப்பா மட்டும் சொத்து இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க? ஏராளமான ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க இல்லையா? ஆனா என்னைக்கு அந்த ஃப்ரெண்டுகளை காணாத போனாங்க? அடுத்த நேரம் அந்த இளையகுமாரன் ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான். அந்த நிலைக்கு வந்த உடனே இதுவரைக்கும் இருந்த ஃப்ரெண்டுகளை என்ன செய்யாம போயிட்டாங்க? காணாம போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஃப்ரெண்டுகள் யாரு கிடையாது? உண்மையான சிநேகிதன் கிடையாது. ஆமே. நல்லா இருக்கும்போது நம்மளை நேசிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் நம்முடைய வசதிகளும் வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைந்துகள் உடனே அந்த ஃப்ரெண்டுகள் எல்லாம் கட்டாயிட்டே வராங்க, அந்த நட்புகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது, அந்த சிநேகிதெல்லாம் இல்லாம போய்கொண்டே இருக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட சிநேகம் அல்ல? அது எப்படிப்பட்ட சிநேகம் அல்ல? உண்மையான சிநேகம் அல்ல. இது குடும்பத்திலையும் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஸோ நல்லா சம்பாதிகள் இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் நல்லா சிநேகிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, உயிருக்கு உயிராக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வசதிகள் குறைவுபட்ட போது இல்லையா? யோபுடைய மனைவி 10 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் எப்படி தான் சொன்னா அப்படின்னா, ஸோ யோபுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? யோபுடைய மனைவிக்கு. எது வரைக்கும்? அந்த 10 பிள்ளைகள் பெற்றெடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா இல்லையா? எது வரைக்கும்? யோபு நெய்யில பாதத்தை கழுவுகிற வரைக்கும். ஸோ நல்லா சிநேகிச்சா, நேரத்துக்கு டீ தான், நேரத்துக்கு காப்பி தான், என்ன சாப்பாடு, என்ன உபசரணம் எல்லாம் நடந்துச்சு. எப்போ வரைக்கும்? அந்த நெய்யில பாதத்தை கழுவுகிற வரைக்கும் இல்லையா? இவன் இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டான்? சோறு போட மாட்டான், நம்மளை வேலைக்கு அனுப்பிடுவான்னு நிலைமைக்கு வந்த உடனே என்ன செஞ்சிருவான்? இவன் நம்மளை என்ன செஞ்சிருவான்? நம்மளை வேலைக்கு அனுப்பி நம்ம கிழமை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்னு. ஏன்னா வியாதி வந்துடுச்சு, வேலைக்கு போகவும் முடியாது, கையிலையும் ஒரு காசும் இல்லை. இப்போ யார் தான் வேலைக்கு போய் ஆகணும்? இப்போ 10 பிள்ளையை காப்பாற்றணும், யார் தான் வேலைக்கு போகணும்? இப்போ அவர் யோபுடைய மனைவி தான் வேலைக்கு போகணும் இல்லையா? அந்த நிலைமைக்கு வந்த உடனே எனக்கு சோறு போட்டதை நீ எல்லாம் ஒரு ஆம்பளியா, எதுக்குறா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற செகவனுக்கெல்லாம் ஒரு வேலை, ஒரு கயிறு, ஒரு முளை கயிறு இல்லையா, ஒரு பாட்டில் மருந்து இல்லையா, ரொம்ப எதுவும் விஷம் இல்லையா, ஏண்டா நீ எல்லாம் உயிரோட வாழ்ற அப்படின்னு சொல்லி ஈஸியாக என்ன பண்ணிட்டு போயிட்டான். இப்போ யோபு என்ன நினைச்சிருப்பாரு? இந்த 10 பிள்ளைய பெற்றெடுக்கிறவன் எப்படி இருந்திருப்பான்? என்ன நேசம், என்ன பாசம், என்ன அன்பு, என்ன பொறுத்து உட்காந்தா போனு, நின்னா போனு, போனா போனு, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டான். எது வரைக்கும்?
இவளை உட்கார வச்சுன்னு சோறு போடுற வரைக்கும் அப்படி சொல்லுங்க இல்லையா? இவளை உட்கார வச்சுன்னு, இவளை வேலைக்கு அனுப்பாத உட்கார வச்சுன்னு 3 நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு ஸ்நாக்ஸ், அது சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து டைனிங் டேபிள் நிறைய நிறைஞ்சு கிடந்துச்சுன்னா வீட்டுக்காரன் எப்படி இருந்தா? ரொம்ப நேசம்தான், ரொம்ப பாசம்தான். போனா போனு, வந்தா போனு, நின்னா போனு, டீ வேணும்னா டீ, காப்பி வேணும்னா காப்பி, அப்படி கேட்காமலேயே போட்டு போட்டு கொடுத்தா. யாரு? நான் யோபு மனைவியை சொல்றேன், சரியா? யோபு அப்படி போட்டு என்ன செஞ்சா? டீவை காலையில் எழுந்த உடனே டீ தாங்க, டீ குடிங்கன்னு கொடுத்தா. எதுக்கு? பயங்கர நேசம், பயங்கர பாசம், பயங்கர அன்பு இல்லையா? ஆனா என்னைக்கு இவன் சோறு போட மாட்டான், நம்மளோட வேலைக்கு அனுப்பிதான் என்ன செய்வான்? இவன் சாப்பிடுவான்ற நிலைமைக்கு வந்தாலும் அழகா ஈஸியா ஒரே பட்ட சொல்லிட்டான், நீ எல்லாம் எதுக்கு பூமியில உயிரோட வாழ்ற? நீ இருக்கிறதெல்லாம் பூமிக்கு கேடா இருக்கிற, திண்டிக்கு கேடா, பூமிக்கு பாரமா ஏன்பா இருக்கிற? சீக்கிரமா செத்து ஒளியப்பா, எனக்கு நிம்மதியா என்ன செய்யணும்? ஒரு வேளைக்கு சாப்பாடு போடுறது எனக்கு என்ன ஆகும்? மிச்சம் ஆகும். நான் வேலைக்கு போவோம், நான் உண்டு என் வேலை உண்டு, சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் நிம்மதியா இருப்பேன். உனக்கெல்லாம் யாரா சோறு போடுறது அப்படின்னு சொல்லி ஈஸியா ஒரே மத்திய சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். ஏன் இதுக்கு மேல இவர்கள் என்ன கிடையாது? ஒரு பிரயோஜனமோ? இதுதான் நட்பு. இன்றைய நட்புகள் இதுதான் இன்றைய நட்புகள். அவன் பிரயோஜனப்பட்டாலும் பிரயோஜனப்படனாலும் ஆரம்பத்தில் அதே நேசம், அதே பாசம், அதே அன்பு, அதே உதவி, அதே விசாரணை, அதே உபசரிப்பு இன்னைக்கு எவ்வளவு பேருக்குள்ள இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சந்தேகம்தான். அப்படி இருப்பீர்களான உங்களுக்காய் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எது வரைக்கும் தான் ஃப்ரெண்டு? நம்ம அவளுக்கு பிரயோஜனம் இல்லை, அவர்கள் நமக்கு உபயோகம் ஆகிக்கொண்டிருக்கிற வரைக்கும் தான் ஏராளமான ஃப்ரெண்டுங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு, அவங்க பார்த்தாக்க இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஒரு ஃப்ரெண்டுங்க இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஒன்றா, ரொம்ப எங்கே போனாலும் எப்படி தான் போவாங்க? ஜோடி ஜோடியாக தான் போவாங்க. எங்கே போனாலும் ஜோடி தான், எங்கே போனாலும் ஜோடி தான், எங்கே போனாலும் ஜோடி தான் இல்லையா? எங்க போனா இப்படி தான் போவாங்க. அப்ப 2 பேரும் இணை செய்யவே மாட்டாங்க, இணை பிரியவே மாட்டாங்க. டீ கடையில் பார்த்தா ஒன்னா தான் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? டீ கடையில் பார்த்தா ஒன்னா இருப்பாங்க, ஹோட்டல்களில் பார்த்தா ஒன்னா இருப்பாங்க, ஜவுளி கடையில் பார்த்தா ஒன்னா இருப்பாங்க, டேமுக்கு போனாலும் ஒன்னா தான் போவாங்க. எப்போ எப்போ அவங்களால நமக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய உபயோகம் இருக்குது, ஏதோ ஒரு நன்மை அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ணிட்டே இருக்குது, கிடைத்து கொண்டே இருக்குதுன்ற வரைக்கும் அந்த நட்பு என்ன சொல்ல, ஓ நட்புனா இப்படிதான்பா இருக்கணும், ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆனா ஃப்ரெண்டுலாம் எப்படி இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிட்டாங்க இல்லையா? இந்த 10 படையில் பட்டியல 2 பேரும் எப்படி போயிருப்பாங்க? ஒரே வண்டியில ஒரே போறது, போகும்போது வரும்போது அடாடா இப்படி எல்லாம் இருப்பாங்களா? கணவன் மனைவினா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஊரே சொல்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க கணவன் மனைவி இப்படி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க நட்பினாய் போச்சு, மாறி போச்சு. இப்படிப்பட்ட நட்புகள் எப்படிப்பட்ட நட்பு அல்ல, அது உண்மையான நட்பு அல்ல, அது உண்மையான சிநேகம் அல்ல, அது உண்மையான நேசம் அல்ல. அது குடும்பமா இருந்தாலும் அப்படிதான், அது சபையா இருந்தாலும் அப்படிதான், அது சமுதாயமா இருந்தாலும் அப்படிதான். எந்த இடத்துலனாலும் ஆரம்பத்தில் பேசின அதே வார்த்தை ஒரு நபரை பார்த்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது தம்பி அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் அவனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லைன்னா அவனை பார்க்கும்போது தம்பின்னு சொல்லி இன்னைக்கு கூப்பிட முடியுமா? பிரதர் அப்படின்னு சொன்னா அவனால உபயோகம் ஆகிற வரைக்கும் பிரதர்ன்றோம். அந்த அவனால உபயோகமே இல்லை அப்படின்னு சொன்ன போதும் அவரை பார்த்தோன்னே பிரதர்னு கூப்பிட தோணுமா? சிஸ்டர்னு சொல்றோம், அவனை பார்த்து உபயோகமா இருக்குது, பல விதத்துல உபயோகமா இருக்கிறாங்க, பல விதத்துல பிரயோஜனமா இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, எதுவுமே உபயோகம் ஆக போறதில்லை. இன்னைக்கு அப்படிப்பட்டவனை பார்த்து அதே பாசத்தோட அதே நேசத்தோட சிஸ்டர்னு அழைக்க முடியுமா அப்படின்னா அப்படிப்பட்ட நேசம்தான் உண்மையான நேசம். அதான் ஞானி சொல்றாரு, சிநேகிதன் எப்படி செய்வான்? எல்லா காலத்திலும் அவன்கிட்ட வசதி இருந்தாலும் இல்லாமல் போனாலும், அவன் உபயோகப்பட்டாலும் உபயோகப்படாமல் போனாலும், நன்மை செஞ்சாலும் நன்மையை செய்யாமல் போனாலும், எனக்கு எந்த விதத்திலும் எதுவுமே செய்யாம போனா கூட எங்க நட்பு என்ன செய்யாது, ஒரு நாள் மாறாது. அந்த ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைமை, அதே பேச்சு, அதே பழக்கம், அதே சிரிப்பு, அதே நட்பு, அதே கொடுப்பல், அதே வாங்கல், இப்படி எல்லா விதத்திலும் நாங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் என்ன செய்யவில்லை, ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அதே போலதான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம்
என்று சொல்லி இன்னைக்கு சொல்லுவோமானா அப்படிப்பட்ட நட்பு தான் என்ன நட்பு? உண்மையான நட்பு. அதை தான் ஞானி சொல்றான், சிநேகித எல்லா காலங்களிலும் என்ன செய்வான்? சிநேகிப்பான். இன்னைக்கு நான் சொல்றேன், படிக்கிற இடத்துல ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க. எது வரைக்கும் அப்படின்னா, அவங்கள விட இவங்க மார்க் குறைவா எடுக்கிற வரைக்கும் அவங்களும் இவ்வளவு ஃப்ரெண்டுங்க. புரியல? ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்டுக்கு வருவாங்கல்ல, ஸ்கூல்ல ஃப்ரெண்டுக்கு வருவாங்களா? இல்ல, ஃப்ரெண்டுக்கு இருப்பாங்களான்னு. எது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க? அவங்கள விட இவங்க என்ன எடுக்கணும்? மார்க் வந்து குறைவா என்ன செய்யணும்? எடுத்து இருக்கிற வரைக்கும் பயங்கர ஃப்ரெண்டு தான் இல்லையா? அவங்கள விட 2 மார்க் இவங்க சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போகுதுன்னு அப்படி இது அந்த பக்கம் திருப்புது, அந்த பக்கம் திருப்புது, அந்த பக்கம் முறைக்குது, இந்த பக்கம் முறைக்குது. அப்ப இது என்ன நட்பு? சிநேகித எல்லா காலத்துல என்ன செய்யணும்? ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும், ஒரே மாதிரி யோசிக்கணும். அவங்களோட உறவுகள் ஆரம்பத்திலிருந்து மரணம் அவர்களை பிரிக்கிற வரைக்கும். அதான் கல்யாணத்தை அப்படி உரிமை வாங்குறோம். ஆனா வாங்கறதுல எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா கருத்துக்கு தான் வெளிச்சம். என்னது? மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் பிற முகம் பாராமல் நான் உனக்கே கணவனாக இருப்பேன், நான் உனக்கே மனைவியா இருப்பேன் அப்படின்னு வாக்குமூலம் வாங்குற எவ்வளவோ பேர், வாக்குமூலம் வாங்குற எவ்வளவோ பேர். எல்லாருக்கும் முன்னாடி நாங்களும் பார்த்து நாங்களும் கேட்டோம், சபையாரும் கேட்டா, கர்த்தரும் கேட்டா, எந்த கர்த்தர் கேட்டா அப்புறம் பார்த்துலாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு போற கூட்டங்கள் ஏராளம். ஒருவேளை அந்த உடன்படிக்கை வாங்காத கல்யாணம் இருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? அந்த உடன்படிக்கை செய்யாம எங்க அடிக்கடி சொல்லுவா, இப்படித்தானே சொல்லியிருக்கேன், நான் உடன்படிக்கை பண்ணவே இல்லைன்னு. நான் என்ன செய்வேன் இல்லை, நான் ஒன்று இப்படித்தானே நேசிக்கிறேன். நான் சொல்றேன், நான் ஒன்று உடன்படிக்கை என்ன செய்யல, பண்ணலாம் கூட அதான் அடையாளம் அப்படி நீ வேணா நினைச்சுக்கோ, நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னா அப்படி விளையாட்டு என்ன சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன். அப்ப தேவ சமூகத்தில் உடன்படிக்கையோடு நம்ம என்ன செய்கிறோம், பண்றோமே. அந்த உடன்படிக்கையில எவ்வளவு பேர் நம்ம நிலைச்சிருக்கிறோம்? அந்த உடன்படிக்கையில் எவ்வளவு பேரு என் உலக சொத்துக்களை எல்லாம் எனக்கு அதை சொல்லும் போது எனக்கு உள்ள ஒரு வண்ணம் வரும். ஆனால் என்ன செய்ய சொல்லிதான் ஆகணும், என்ன இருக்குது வட்டம் கொடுக்கறதுக்கு. என் உலக சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வேன், இன்னைக்கு முதல் சுதந்திரமா என்ன செய்யட்டும், ஆண்டு அனுபவித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு கொடுத்தா என்ன பாருன்னு கேட்டா, இவனை கேட்டா என்ன சொல்லுவான், என்னடா அவனுக்கு இருக்குது நீ மகளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், வெல் பேலன்ஸ்ல இருக்கு, இந்த பாஸ்புக் வச்சு என்ன பண்ண, இந்த எம்டி பாஸ்புக் வச்சு என்ன பண்ண, இந்த ஜீரோ பேலன்ஸ் பாஸ்புக் வச்சு என்ன பண்ணதாவ, பாஸ்புக் வேணா இருக்குது வச்சுக்கலாம், 4 எங்க வீட்டுக்காரருக்கு 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு வச்சு நினைச்சுக்கலாம் மொழிய. இதுல 1 பைசாவும் இருந்தது அப்புறம் மொத்தமா எடுத்து உள்ள வச்சுட்டான். அப்ப என்ன செய்ய? இது நடக்காதவன சொல்ல, நடக்கிறதான் சொல்றேன், நடக்காதவன சொல்ல, நடக்கதான் சொல்றேன். போன வாரத்துல யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், ஒன்னு போன சொல்றான், எங்க வீட்டுக்காரு நான் புக்கை என்ட்ரி போட்டு பார்த்து எனக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சுங்க. என்ன ஆகி போச்சு? பயங்கர ஷாக். உடனே போன் பண்றாங்க, இப்படி இருக்குது, இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அந்த என்ட்ரி போட்டு பார்த்தாக்க அவங்க என்ட்ரி போடுறாங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி பார்த்தா எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தா லட்சங்களும் 50,000 30,000 40,000 டிரான்சாக்ஷன் ஆகி இருக்குது. ஆனா கடைசி பேலன்ஸ் பார்த்தா 3 ஜீரோ இருக்கு. பாஸ்புக்கை எப்ப கொடுத்தா வீட்டுக்காரர்? லட்சங்கள் புரளும் போது என்ன செய்யல, லட்சங்கள் டிரான்சாக்ஷன் ஆகும்போது என்ன செய்யல, ஒரு அந்த பாஸ்புக்கையே கண்ணுல காட்டல. பாஸ்புக்கையே இங்க இருந்ததுக்கு நீங்க யாரும் இல்ல, நீங்க யோசிக்காதீங்க சரியா, நீங்க இருக்கு வந்திருக்கு, நீங்க யாரும் இல்ல, அது வராது, அதெல்லாம் சொல்லி இருக்கிறேன் சரியா, அதெல்லாம் பேரை சொல்லாம சொல்றேன். அப்படி இருக்குது. அப்ப நான் சொல்றேன், ஆயிரங்களா பாட்டு இருக்குன்னா நீ கொஞ்சம் இந்த புக்கை கொஞ்சம் பாருங்களேன். நான் சொல்ல என்னது, நான் பார்த்து என்ன பண்ண போறேன், நீ பார்த்தே ஒண்ணும் செய்யல, நான் பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இல்ல நீங்க பார்த்தே ஆகணும், லட்சங்கள் டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு, லட்சங்கள் போட்டிருக்கிறாங்க, லட்சங்கள் எடுத்துக்கப்பட்டிருக்குது. ஆனா கடைசி மனைவி கிட்ட பாஸ்புக்கை கொடுத்தா 3 ஜீரோ இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண? கல்யாணம் எப்படி பண்ணாங்க? என்ன நேசம், என்ன பாசம், என்ன அன்பு. அன்னைக்கு அப்படிப்பட்ட அன்பு இல்லையா, அப்பேற்பட்ட அன்பு, அப்பேற்பட்ட நேசம். ஆனா எது வரைக்கும்? அவ்வளவுதான். இது எப்படிப்பட்ட நேசங்கள் அல்ல, உண்மையான நேசங்கள் அல்ல. ஒரு உண்மையான நேசம் அப்படின்னா ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சாங்களோ வாழ்க்கைய, நட்பா பழகும்போது எப்படி ஆரம்பித்தாங்களோ அவங்க மதிக்கிற வரைக்கும் அதே பேச்சு, அதே பழக்கம், அதே உண்மை, அதே காரியம், அதே நேசம் தொடருமானால் அந்த நேசம் தான் உண்மையான நேசம். அவன் தான் உண்மையான சிநேகிதன், அவள் தான் உண்மையான சிநேகிதி. ஆமே. அப்ப நேரங்களை கேட்டபடி என்ன செய்யக்கூடாது,
இன்னைக்கு ஒரு நேசம், நாளைக்கு ஒரு நேசம், இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, போன வாரம் ஒண்ணு, இந்த வாரம் ஒண்ணு, போன வாரம் பார்த்தா பயங்கர அப்படியே ஒட்டி கிடக்குறாங்க இல்லையா? போன வாரம் என்ன செய்ய முடியல, ரெண்டு பேரும் பிரிக்க முடியல, இந்த வாரம் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்க்க முடியல. கல்யாணம் ஆன போது பாத்தீங்களா, ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, எங்க போனாலும் இப்படியே ஒட்டி இருப்பாங்க இல்லையா? தப்பா சொல்லாங்க, புரிஞ்சுக்காதீங்க இல்லையா? ஆனா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு 6 மாசம் பிறகு பார்த்தா ஒட்டுக்காப்பா ரெண்டு பேரும் சொன்னா இன்னைக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு, ஒன்னு கிழக்க பார்த்து நிக்குது, ஒன்னு மேற்க பார்த்து நிக்குது. ஆனா முதல் 3 மாசத்துல என்ன நேசம் என்ன பாசம், சாப்பிடுறது ஒரே இடத்துல தான், ஒரே தட்டுல தான் எல்லாம் சாப்பிடுங்க. ஆனா 3 மாசத்துக்கு பிறகு அது என்ன நேசம் அல்ல, அது உண்மையான நேசம் அல்ல. சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான், சிநேகிப்பான். அதுதான் உண்மையான சிநேகம். அந்த சிநேக அடையாளம் என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கணும் இல்லையா? இப்ப ஆபிரகாம் கேட்கணும், என்ன கேட்கணும்? இப்ப யார் சிநேகிதன், உண்மையான சிநேகிதன்? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன் தான் உண்மையான சிநேகன் இல்லையா? இப்ப ஆபிரகாமோட ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன ஒப்பிட்டு பார்க்கணும்? ஆபிரகாம் இப்ப ஆண்டவங்களை என்ன சொன்னாரு, சிநேகிதன் சொன்னார் இல்ல, ஆண்டவங்களை சிநேகிதன்னு சொன்னார் இல்ல. ஏன் சிநேகிதன் சொன்னாரு? ஆபிரகாம் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? காரணத்தை கடைசியா சொல்றேன். ஆனா முதல்ல என்ன 3 கதை ஒப்பிட்டு பார்க்குவோம். நீங்க உண்மையான சிநேகிதனா அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உண்மையான சிநேகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அழைக்கும் போது என்ன வார்த்தையை ஆண்டவர் கிட்ட ஆபிரகாம் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறதை நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். என்ன வார்த்தை? ஆபிரகாம் அப்படின்னா சொல்லும் அடியே கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அடிமைக்கு சொல்லும் அடியேன்னு சொல்லும். இந்த அடியேன் என்ற வார்த்தையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அடிக்கடி என்ன செய்ய முடியும், அடிக்கடி என்ன செய்ய முடியும், பார்த்து கொண்டே இருக்க முடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. அப்ப ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாம் ஆண்டவரத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை, என்ன வார்த்தை அதே சொல்லு அடி என்ன செய்யறேன் கேட்கிறேன். 22ஆம் அதிகாரம் முதல் வசனம், 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியே 18ஆம் அதிகாரத்தை பார்க்க முடியும். இதோ அடியேன் வாயில சொல்லாவிட்டாலும் ஒரு அடிமையின் என்ன அடையாளம்? 18ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆனால் வேளையிலே உட்கார்ந்திருக்கையில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் நமக்கு எதிரே நின்றார்கள். கண்ட உடனே கூடார வாசல் எழுந்து ஓடி தரைமட்டு குனிந்து ஆண்டவனே, என்னது ஆண்டவனே, 22 சொல்றாரு ஆண்டவனே இல்லையா? 18 என்ன சொல்றாரு? ஆண்டவனே. அதே 22 என்ன சொல்றாரு? ஆண்டவனே. இடைப்பட்ட வருஷம் எவ்வளவு தெரியுமா? இடைப்பட்ட வருஷம் எவ்வளவு தெரியுமா? ஆரம்பத்துல 99 வயசு, ஆதகம் 18ஆம் அதிகாரம் 99 வயசு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு இல்லையா? எத்தனை வயசு? 99. சோ ஆபிரகாமுக்கு அவர் அடியேன்னு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க கேட்கறேன்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஈசாக்குக்கு 38 வயசுன்னு சொல்லப்படுகிறது. ஈசாக்குக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல கல்யாணம் ஆகுது. யாருக்கு? 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு என்ன ஆகுது? கல்யாணம் ஆகுது இல்லையா? ஈசாக்கு என்ன ஆகுது? கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணம் ஆகும் போது பைபிள் சொல்லுது, ரெபேக்காள் அவள் திருமணமான உடனே தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் என்ன அடைந்தான்? தன் மனைவிக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்படின்னா துக்கம் எத்தனை வருஷமா இருக்கும்? ஒரு அம்மா மரிச்சிட்டாங்க இல்லையா? அந்த அம்மாவுக்காக எவ்வளவு செல்ல பிள்ளை, எவ்வளவு நேச பிள்ளை, எவ்வளவு நாள் துக்கமா இருப்பாங்க? புரியலையா? இல்ல புரியலையா? இப்ப ஈசாக்கு ரொம்ப நேசம், ஒரே பிள்ளை, ரொம்ப நேசமா வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா வளர்த்தாங்க இல்லையா? அம்மா எப்படி வளர்த்தாங்க? ரொம்ப நேசமா வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா வளர்த்தாங்க இல்லையா? இப்ப அந்த அம்மா மரிச்ச பிறகு இப்ப ஈசாக்கு என்னவா இருக்கிறான்?
துக்கமா இருக்கிறார். ஒரு தாய் மறைச்சா ஒரு பிள்ளை எத்தனை வருஷம் துக்கமா இருக்கலாம்? சரி, இருக்கலாம்ன்றத விட எத்தனை வருஷம் இருப்பீங்கன்னு கேட்கலாமே. மாதிரியே பாக்குறீங்க. அம்மா டெத் ஆயிட்டாங்க. அம்மா என்ன ஆயிட்டாங்க? இப்ப டெத் ஆயிட்டாங்க இல்லையா? இவன் அம்மா டெத் ஆயிட்டோம். ஈசாக்கு என்னவா இருக்கிறாரா? துக்கமா இருக்கிறார் இல்லையா? எத்தனை வருஷம் துக்கமா இருக்க முடியும்? எத்தனை மாசம் துக்கமா இருக்க முடியும்? அததான் சரித்திரம் சொல்றாங்க. இப்ப வயசு எவ்வளவு? கிட்டத்தட்ட 38 வயசுன்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஆபிரகாம் 39 வருடம் அந்த நிலைமையை விட்டு என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. மரிக்கும் போதும் அதே நிலைமையோடு தான் ஆபிரகாம் மரிக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? வேதத்திலே கவனிக்க முடியும் இல்லையா? நான் சொல்றேன், ஆரம்ப கட்டம் ஆண்டவர் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. ஒருவேளை 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தரை ஆசீர்வதிச்சார், அதனால அந்த ஆண்டவர் மேல என்னவா இருக்கிறேன், நான் சிநேகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறகு ஆபிரகாம் என்ன சொல்லணும்? ஆண்டவரை பார்த்து, நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப பாசமா இருக்கிற ஆண்டவரை மேல. ஏன் பாசமா இருக்கிறீங்க? என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, ஒரு குழந்தை இல்லாம இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு குழந்தையை கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு, அதனால அந்த ஆண்டவர் மேல என்னவா இருக்கிறேன், நேசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்ல முடியும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை அற்புதம் செஞ்சு ஆண்டுடைய அற்புதத்தை பற்றி எவ்வளவு பேர் ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்று கேட்டாக்க இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறதே ஒழிய என்ன இல்லை, அந்த நேசம் அதிகமா இல்லை இல்லையா? நான் சொல்ல ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் டாக்டரால கைவிட்டாச்சு. சின்ன குழந்தை டாக்டர் என்ன போச்சு, இனிமேல் குழந்தை என்ன செய்ய முடியாது, இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, இருக்கிறவங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் கொண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அனுப்பிட்டாங்க. பட் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் அந்த ஊரில் நம்ம என்ன செய்யறோம், நம்ம விசுவாசப்பட்ட ஒரு ஜெபம் நடக்கு. அந்த ஜெபத்தில் நம்ம எல்லாம் போய் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன செஞ்சோம், பாரத்தோட ஜெபமனும். இன்னைக்கு இந்த பிள்ளை தான் அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்றத மறுக்காம சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளை துடுக்கா இருக்கிறோம். முதல் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? டாக்டர், நான் சொல்றேன், நம்ம ஒரு டாக்டர் இல்ல. சோ ஹையஸ்ட் சென்னைக்கு போனாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு முடியாது, இந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, அது வயிற்றுல கட்டி பயங்கர ப்ராப்ளம், அது என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, நீங்க எடுத்துட்டு போங்க, அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, மறிச்சாக்க சீக்கிரம் மறிச்சிருமா, அடக்கம் பண்ணிட்டு மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. பட் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அந்த ஜெபத்துக்கு கொண்டு வராங்க. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சு பாரத்தோட ஜெபிச்சோம். இன்னைக்கு அந்த பிள்ளை அவன் ஓடுற ஓட்டம் அவன் அம்மாவை என்ன செய்யவே முடியல, பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கர துருன்னு இருக்கிறான். ஆனா இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரு, இந்த ஆண்டவர் மேல எவ்வளவு நேசமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப வேதனையா போயிடுச்சு. எந்த ஆண்டவர் சாக போற பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், மூத்த பிள்ளை நல்லா இருக்கிறான், பட் அவனோட எப்படி இருக்கிறான், ரொம்ப துருன்னு இருக்கிறான், ரொம்ப எப்படி இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சு சாக போற பிள்ளைய உனக்கு உயிரை கொடுத்தாரு அந்த தேவனுக்கு நீ எப்படிப்பா இருக்கிறன்னு கேட்டான். கடந்த வாரம் அவன் வீட்டுக்கு போய்க்கும்போது நான் சொல்ல மன வேதனையோட கூட வந்தோம். இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செஞ்ச அந்த ஆண்டவருக்கு எப்படி இல்லை, அந்த ஆண்டவன் நேசிக்கணும் எண்ணம் இல்ல. அந்த நான் சொல்றேன், எது தான் பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு நினைச்சிச்சோ அதுகிட்ட உட்கார்ந்து இருக்கிற அந்த நேசம், உயிரை கொடுத்தாரு அந்த தேவன் மேல என்ன இல்ல, நேசம் இல்ல. இன்னைக்கு அற்புதங்களை பற்றி எவ்வளவு பேர் ஆண்டவரை நேசிக்கான்னு கேட்டாக்க மேக்சிமம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம். அநேக கருத்தை சொல்ல முடியும். ஆமே, சபைக்குள்ள வந்து அற்புதங்களை பெற்று விடுதலையை பெற்று சுகம் பெற்று ஆஸ்வதிக்கப்பட்டவங்க மட்டும் இருந்திருப்பாங்கன்னா நான் ரோடு வரைக்கும் சர்ச்சை கட்டி வச்சிருக்கணும். சர்ச்சை பாதியில் இல்ல, ரோடு வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அவ்வளவு நன்மையை பெற்றவங்க கூட இன்னைக்கு என்னவா இல்ல, அந்த நன்மையை செய்த தேவனுக்கு என்னவா இல்ல, நேசமா இல்ல. ஆபிரகாம் இது வரைக்கும் என்னவா இல்ல, அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் அந்த ஆண்டவரை எப்படியே நேசிக்க முடியுது அப்படின்னா உண்மையான சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வா, சிநேகிப்பா. அழைக்கும் போது ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, 25 வருஷங்கள் சென்றது குழந்தை பிறக்குது. இந்த நன்மையை
பெற்ற ஆபிரகாம் இன்னைக்கு அதே குழந்தையை கொடுக்கும் போது எப்படி ஆண்டவரேன்னு சொன்னாரோ, அந்த குழந்தையை வெட்டுன்னு சொன்னாரோ, அதே ஆண்டவரேன்னு சொல்லுவதற்கு ஆபிரகாம் என்ன கிடையாது, தயக்கம் கிடையாது. என்ன, ஆபிரகாம் ஆண்டவரை உண்மையாய் சிநேகித்தவர். ஆபிரகாம் ஆண்டவரை உண்மையாய் சிநேகித்தவர். அந்த உண்மையான சிநேகத்தின் அடையாளம் என்ன? அந்த உண்மையான சிநேகத்தின் அடையாளம் என்ன? எல்லா காலத்திலும், ஆரம்ப காலம் என்ன காலம்? அவனை ஆசீர்வதிக்காத காலம் இல்லையா? அவனை ஆசீர்வதிக்காத 3 காலம். ஒரு காலம் என்ன காலம்? ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்காத காலம். 2வது காலம் என்ன காலம்? ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காலம். 3வது காலம் என்ன காலம்? கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்கிற காலம். ஒரு காலம் என்ன காலம்? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமே இல்லாத காலம். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரை நேசிச்சாரா? நேசிச்சார் இல்லையா? 2வது காலம் என்ன காலம்? ஆசீர்வாதத்தை கொடுத்த காலம் இல்லையா? இப்ப இந்த காலகட்டத்தில் கொடுத்த உடனே ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிறார் என்பது பெரிய பேசத்தக்க விஷயம் அல்ல. எப்ப நேசித்திருக்கணும்? யோபு மனைவி சொன்னேன். யோபு மனைவி எப்ப நேசிச்சா, எப்ப நேசிக்காம போயிட்டா? நல்ல வசதிகள், நல்ல வாய்ப்புகள், நல்ல லக்ஸரியான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, நினைச்சதெல்லாம் கிடைக்குது, கேட்கறதெல்லாம் கிடைக்குது, எல்லாமே குறைவில்லாம இருக்குது. அந்த நேரத்தில் யோபுடைய மனைவி யோபை நேசிச்சா இல்லையா? அதே யோபுடைய மனைவி 10 வருஷமா 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா. எத்தனை வயசு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு. யாருக்கு? யோபுக்கு என்ன ஆயிட்டாரு? பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் முறை வர போது அவன் வீட்டுக்கு என்ன பண்ணுவான்? அக்கா தங்கச்செல்லாம் கூட்டு உட்காரச்சு விருந்து பண்ணுவான் இல்லையா? இதெல்லாம் புரியுதுங்களா? அவன் நம்முடைய முறை வருகிற போது ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க? 10 பேரும் போவாங்க. 10 பேரும் உட்கார்ந்து நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷப்படுத்திட்டு வந்தாங்க. அப்ப 10 பிள்ளைகள் என்ன ஆகி போச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. பிறந்த முதற்கொண்டு திருமணமாகி முடிக்கிற வரைக்கும் பேர பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியல, பட் எழுதப்படல. ஆனா இத்தனை ஆண்டுகள் நேசிச்ச மனைவி மனுஷங்கிட்ட ஒரு வருமானம் வரலன்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டு போயிட்டான்? நீ செத்து ஒளிடா அப்படின்னு நேர பேகத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டான் இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல பேசுற யோபுடைய மனைவி 42ஆம் அதிகாரம் வீட்டுக்கார சுகமாயிட்டான். எல்லாரும் தங்க காசு என்ன செய்றாங்க? பாக்குறவங்களாம் தங்கமா கொண்டு கொடுக்குறாங்க. அப்படின்னு போதான் வீட்டுக்காரி வந்து பாக்குறான். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறான். எப்போ? 2ஆம் அதிகாரத்துல போனவன் திரும்ப எப்பதான் வரா? இடையில அவனுக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் கிடையாது. யாருக்கு? நம்ம வேலைக்காரன் கூட தண்ணி என்ன செய்ய இருக்குது? கொஞ்சம் தண்ணி கூட கெஞ்ச வேண்டியதா இருக்குது. அப்படி கூட அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கொடுக்க மாட்டேங்கிறான். குடிக்க தண்ணி கூட குடிக்காத மனைவி திரும்ப எப்ப வரா? உங்க வீட்டுக்காரன் சுகமாயிட்டாரு. அப்படியா? அப்புறம் உங்க சொந்தக்காரர்கள்லாம் வராங்க, வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு முதல்ல கேட்டான். என்ன கொடுத்தா? உங்க சொந்தக்காரன் வந்து என்ன பண்ணாங்க? உங்க அக்கா வந்தாங்கன்னு சொன்னீங்க, என்ன கொடுத்தாங்க? அக்கா. உங்க தங்கச்சி வந்தான்னு சொன்னீங்க, உங்க தங்கச்சி என்ன கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு யார் கேட்கறாங்க? யோபுடைய மனைவி கேட்டான். நீங்க கேட்கல, யோபுடைய மனைவி சொல்றேன் சரியா? என்ன கேட்டா? உங்க அக்கா வந்து என்ன கொடுத்தா, தங்கச்சி வந்து என்ன கொடுத்தா, அண்ணன் வந்து என்ன கொடுத்தான், தம்பி வந்து என்ன கொடுத்தான், யார் என்ன கொடுத்தாங்க? உடனே யோபு சொல்றாரு, இந்த காயின் எங்க தங்கச்சி கொடுத்தது, அப்புறம் இது எங்க அக்கா கொடுத்தது, இது என் அண்ணன் கொடுத்தது. இப்படி ஒவ்வொன்றா என்ன பண்ணி இருக்கிறாரு? ஒவ்வொரு தங்க காசா எடுத்து யார்கிட்ட காட்டுறாரு? யார்கிட்ட காட்டுறாரு? இப்போதான் மனைவிக்கு வீட்டுக்கு என்ன வருது? பயங்கர பாசம் இல்லையா? பயங்கர. எப்போ? தங்கத்தை பார்த்தா தான் நிறைய பேருக்கு வீட்டுக்கு மேல என்ன வருது? நீங்க இல்ல தானே? இல்ல வீட்டுக்காரங்க தங்கத்தை பார்த்தா என்ன வருது? இவ்வளவு நாள் கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணு செயின் எடுத்து போட்டிருப்பியா கழுத்துல, ஒரு தோடு காது எடுத்து போட்டிருப்பியா, ஏன் காதுல குச்சி போட்டிருக்கல, ஒரு கம்மல் வாங்கி போட்டிருப்பியா, ஒரு மூக்குத்தி வாங்கி போட்டிருப்பியா, உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்டா அப்படின்னு வெளியே கேட்கறது. சில பிள்ளைகள் தைரியமா கேட்டுறது, சில பேர் வெளியில கேட்க முடியல. என்ன சரியா? சரி மனசுக்குள்ளே கேட்டுக்கணும், சரி என்ன பண்றது அப்படின்னு போயிருக்கு இல்லையா? ஆனா யோபுடைய மனைவி எப்படி அந்த தங்க காசை கையில காட்டாதான் என்ன செய்யறான்? ஏன்னா பைபிள் சொல்றது ஒவ்வொருவருடைய தங்க காசை கொண்டு யார் கையில கொடுத்தானா? யோபு கையில கொடுத்தானா இல்லையா? அப்ப ரெட்டத்தனையான ஆஸ்வாதம் எப்படி வந்துச்சு? வானத்தை குறிச்சு கொட்டல. வரவன என்ன கொண்டு கொடுக்குறான்? வரவன என்ன கொண்டு கொடுத்தான்? வந்து பாக்குறான். பிரைஸ் ஆட். யோபு நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியா போச்சா? ஓகே, இந்த காசு வச்சுக்கோங்க. எப்போ? அவன் கேட்டிருக்கணும், ஏன்டா காசு எனக்கு எப்ப தேவை? நான் உடம்புக்கு முடியாத போது காசு கொடுத்தீங்கன்னா கொண்டு எங்க பார்த்துருப்பேன்? ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பேன் இல்லையா? இப்ப நல்லா ஆயிட்ட பிறகு இப்ப நல்லா இருக்கிற இப்ப கொண்டு காசு பார்த்தா என்ன பண்ணுவேன்? அவன் பார்த்தான், கேட்டா இருக்குதும் போயிடும், புடு கேட்ட என்ன போயிடும், கேட்டா என்ன பண்ணிடும்? இப்படி கேட்டா சரிப்பா வேணாம் அப்படி பாக்கெட்ல போட்டு போயிட்டு என்ன பண்ண? ஆனா பார்த்தான் வர்றதா ஏன் என்ன பண்ணணும்? வேணான்னு சொல்ல வேணாம், கொண்டப்பா தான் வச்சுட்டு போ அப்படின்னு மொத்த காசு வாங்கிட்டான். இப்பதான் யாரு வரா?
இப்ப இந்த அக்கால கேட்கறாங்க, அக்கா யோபு பண்ணி அக்கா இந்த 40 அதிகாரம் எங்கக்கா போனீங்க? இந்த 40 அதிகாரமா எங்கக்கா போனீங்க? காசு போச்சு பாரு, அப்படியே நானும் போயிட்டேன். எப்ப வந்தீங்க? காசு வந்துச்சு பாரு, அப்படியே வந்துட்டேன். அவளுக்கு என்னதான்? காசே கடவுளப்பா. யாருக்கு? யோபுடைய மனைவிக்கு. அவளுக்கு என்னது? காசு தான். அவ காசு இருந்தா வீட்டுக்கார டீ கிடைக்கும், இல்லைன்னா என்ன கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன் இல்லையா? நான் சொல்றேன், ஆபரகா இந்த ஆண்டவர் 25 வருஷம் என்ன கொடுக்கல? ஒண்ணுமே. 25 வருஷம் என்ன கொடுக்கல? ஒண்ணுமே கொடுக்கல. இவனை நேசிக்க முடியுமா? ஆமாயா முடியும். 25 வருஷம் ஒண்ணுமே கொடுக்கலனாலும் இந்த ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியுமா? ஆமா முடியும். சரி, ரெண்டாவது பார்த்தாரு, சரி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, இப்ப நேசிக்க முடியுமா? இப்ப அதிகமா நேசிக்க முடியும். மூணாவது பார்த்தாரு, கொடுத்தத எடுன்றார் இல்லையா? உன் பள்ளியை கொண்டு என்ன பண்ணிடு. கொடுக்காதது ஒரு காலம், கொடுத்தது ஒரு காலம், கொடுத்தத எடுக்கிறது ஒரு காலம். இப்ப நேசிக்க முடியுமா? இப்ப நேசிக்க முடியுமா? இப்ப நேசிக்க முடியுமா? ஆபிரகாமே பிள்ளையானவன கைய ஓயா நீயாச்சும் வேலையாச்சு அப்படி வெட்டிட்டு போயிட்டே இருக்கணும்ல. அது சொல்றான், கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும் அதே நேசம், கொடுத்த போதும் அதே நேசம், கொடுத்ததை எடுத்த போதும் அதே நேசம். ஆபிரகாம் யாரு? தேவனை உண்மையாய் சிநேகித்தவன். ஆண்டவரே, ஒரு உண்மையான சிநேகித அடையாளம் என்ன? அதான் சாலமோன் சொன்னாரு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? அவன் சிநேகிப்பான். அதுதான் உண்மையான சிநேகம். அந்த சிநேகம் யார் கிட்ட இருந்துச்சு? ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. நம்பர் 2, சிநேகிதனுடைய 2வது அடையாளம். சிநேகிதனுடைய 2வது அடையாளம் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர்களில் இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? டோர்ல சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு போயிடுறேன். இப்போ ஒரு வீட்டு எஜமான் இருக்கிறாரு. அவர் காலையில எழுப்பி என்ன செய்யறாரு? தான் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் கூப்பிடுறது காலமே போயிட்டான். காலை என்ன செஞ்சாரு? காலையில 6 மணிக்கெல்லாம் எழுப்பி போயிட்டாரு. போயிட்டு என்ன செய்யறாரு? ஒரு குடத்தை முதல் குடத்தை விட்டாரு. இன்னும் பார்த்தா வேலை அதிகமா இருக்குது. திரும்பவும் போனாரு. 9 மணி நேரம், 6 மணி நேரம், 9 மணி நேரம், 11 மணி நேரம், இப்படி 3 முறை கூட்டு வந்துட்டு கடைசி 11 மணி வேலை என்ன செய்யறாரு? கூட்டு வந்து விட்டுட்டாரு. சாயங்காலம் 6 மணி ஆகி போச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. உடனே எஜமான் பார்த்தார். என்ன பார்த்தா? சரிப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த எஜமான் சொன்னார், பிந்தி வந்தவன் முதற்கொண்டு முந்தி வந்தவனுக்கு என்ன பண்ணுங்க? கூலியை கொடுங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பணத்தை அந்த எஜமான் என்ன செய்யறாரு? அந்த கூலியை கொடுக்கிறான். இந்த கூலியை கொடுத்த பின்னாடி வந்தவன்லாம் ஒரு பணத்தை வாங்கி போய் வந்துட்டான். ஓகே, சோத்திரம், கத்த ஆஸ்வதிப்பான் அப்படின்ட்டு போயிட்டான். அந்த காலையிலே வந்தான் பாரு. இப்ப அவன் எஜமான் கிட்ட கேட்கிறான், என்னங்க அப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன நீங்க காலையிலிருந்து நாங்கள் என்ன செய்யறோம்? பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் கஷ்டத்தையும் சகிச்ச எங்களுக்கும் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்ய இவர்களுக்கும் என்ன ஆக்கிட்டீங்க? சமமாக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது அந்த எஜமான் சொல்ற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? 13ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்போ அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை என்றார். என்ன சொல்றாரு? அப்ப சிநேகிதன் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் என்ன அர்த்தம்? அவனுக்கு சேர வேண்டியதை ஒரு நாளும் அவனுக்கு சேராம நிறுத்த மாட்டான். உனக்கு என்ன செய்யல? சிநேகிதன் அவன் பயன்படுத்த வார்த்தை என்ன? அந்த 13 மீண்டும் வாசிக்கலாம். 13 மீண்டும் வாசிக்கலாம். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? சிநேகிதனே, நான் உனக்கு. அப்ப அந்த சிநேகிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம்னா என்ன? அது விளக்குறார். என்ன விளக்குறார்? வாசிக்கலாம். நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. உனக்கு நான் எவ்வளவுதான் கொடுக்கணும்? ஒரு பணம் கொடுக்கணும் இல்லையா? இதை நான் என்ன செய்யல? இதோட என்ன செய்யல? உனக்கு ஒரு பணம் நான் கொடுக்கணும் நீ பேசுன, சம்மதிச்சு வந்த. இப்ப அந்த ஒரு பணத்தை உனக்கு என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். அப்ப நான் உனக்கு என்ன செய்யல? அப்ப அநியாயம்னா என்ன? ஒரு ஆளுக்கு நியாயமாய் சேர வேண்டியதை சேர்க்காம போறது அநியாயம். ஒரு நபருக்கு நான் என்ன செய்யணுமோ, ஒரு நபருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யாம போறது என்ன பையன்? அநியாயம்ன்றார். ஆமாவா? இப்ப அவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? இவரு அந்த வேலைக்கு வந்தவனுக்கு இந்த எஜமான் எவ்வளவு காசு கொடுக்கணும்? ஒரு பணம் கொடுக்கணுமா?
கொடுத்துட்டாரா? ஒரு பணம் கொடுக்கணும், கொடுத்துட்டாரா? இப்ப கொடுத்துட்ட பிறகு அவன் என்ன சொல்றான்? இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறான் இல்லையா? அவனுக்கு கேட்டா கூட பரவாயில்ல. அவன் என்ன கேட்கறான்? அவனுக்கு எப்படி அதிகமா கொடுக்கலாம்? யாருக்கு? எனக்கு ₹1 பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை என்ன? இப்ப இவனுக்கு கொடுத்ததாம குறைவுன்னு சொல்லல. என்ன சொல்றான்? எனக்கு ஒரு பணம் கொடுத்தீங்க, ஓகே ரைட் பரவாயில்ல. ஆனா அவனுக்கு எப்படி அதே ஒரு பணம் கொடுக்கலாம்? அப்ப அவனுக்கு எப்படி கொடுத்துருக்கணும்? ஒரு அரை பணம் இல்லையா, ஒரு அரைனா இல்ல ஒரு 4 அணா இல்ல ஒரு 8 அணா கொடுத்திருந்தா என் ஆவி என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா, சரி ஓகே நமக்கு ₹1 அவனுக்கு எவ்வளவு கொடுத்தான்? இப்ப நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தவனுக்கு இப்ப என்ன கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன், அப்படி கேட்டா அப்படி சைட்ல போக இல்லையா? என்ன காரணம்? அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. இப்ப உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு பாப்பியா, நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்குறான்னு பாப்பியா? அப்படி பார்க்கறான் இல்லையா? இப்ப பார்த்து செஞ்சமான்னு சொல்றார், சகோதர சிநேகிதனே உனக்கு என்ன செய்யல? அநியாயம் செய்யல. அப்ப அநியாயம்னா என்ன? உனக்கு சேர வேண்டியதை உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை உனக்கு நான் செய்ய வேண்டியதை நான் உனக்கு செய்யாம போயிட்டேன்னா அதுக்கு பிறகு என்னது? அநியாயம். அப்ப சிநேகிதன் என்ன செய்ய மாட்டான்? தன் யாரை சிநேகிக்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டான்? இப்ப அந்த எஜமான் யாரை சிநேகிக்கிறான்? அந்த வேலைக்காரனை சிநேகிக்கிறான் இல்லையா? அந்த தோட்டத்தை எஜமான் யாரை சிநேகிக்கிறான்? என்ன பேர் கூட்டு அழைக்கிறான்? வேலைக்காரனேன்னு கூப்பிடல, தம்பிங்க வாடான்னு கூப்பிடல, சிநேகிதனேன்னு சொல்றான் இல்லையா? அப்ப சிநேகிதன் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். எது அநியாயம்? ஒரு நபருக்கு செய்ய வேண்டியதை அந்த நபர் செய்யாம போவது அநியாயம். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க யார் யாருக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யார் யாருக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? அது செஞ்சாதான் நீங்க சிநேகிதர். யாருக்கு செய்யலாம் அவங்க என்ன செய்றீங்க? இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது இருக்குதா? என் குடும்பத்துக்கு போயிட்டு சொல்றேன், அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை அப்பா அம்மாவுக்கு செஞ்சிருந்தா நான் சிநேகிக்கிறேன், அநியாயம் செய்யல. ரெண்டாவது என்ன? மனைவிக்கு செய்ய வேண்டியதை நான் மனைவிக்கு செஞ்சிருந்தேன்னா நான் என் மனைவி நேசிக்கிறேன், அநியாயம் செய்யல. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்திருந்தா அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்கு அநியாயம் செய்யல இல்லையா? இதே போல மனைவிக்கு என்ன? கணவன், மாமனார் மாமியார், பிள்ளைகள் இல்லையா? அம்மானாக்கா அது அங்க போயிடுது. எங்க? அது அங்க போயிட்டாலும் அங்க போக வேண்டாம் சரியா? அது வேற மாதிரி போயிட்டு இப்ப அங்க நம்ம போக வேண்டாம் இல்லையா? இப்ப பிள்ளைகள் என்ன? பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். இப்படி நான் ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என் சொந்த குடும்பத்துக்குள்ள நான் செஞ்சிருக்கிறேனா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சிரிச்சு பேசினா மட்டும்தான் நேசம் நினைக்கிறோமே ஒழிய அதுதான் நேசம் அல்ல, அது மட்டும்தான் அல்ல. அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நான் மறைக்காமலும் மறுப்பாமலும் நான் செய்திருக்கிறேனா? அதுதான் நேசத்தினுடைய, அது ஒண்ணுதான் இல்ல, அது நேசத்தின் அடையாளம். இந்த எஜமான் சொல்றான், சிநேகிதனே நான் உனக்கு என்ன செய்யல? உனக்கு அநியாயம் செய்யல. எப்படிங்க சொல்றீங்க? உனக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்டேன். என்னுடையது எடுத்து நான் யாருக்கு எவ்வளவு என்ன செய்யலாம் அதை கொடுக்காது ஏன் விருப்பம். ஆனா உனக்கு செய்ய வேண்டியதை அழகா சொல்றாங்க. அது எப்படி முடிக்கிறார் பாருங்க, அது எப்படி முடிக்கிறார் பாருங்க. சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ என்ன செய், வாங்கிக்கொள். உனக்கு கொடுத்தது போல மற்றவனுக்கு கொடுப்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய, நான் உனக்கு என்ன செய்யல? இப்ப நான் உனக்கு ஒரு பணத்தை குறைச்சி ஒரு அரை பணம் கையில கொடுத்துட்டு அந்த அரை பணத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா நான் உனக்கு அநியாயம் செய்யறேன் இல்லையா? அப்ப நீ என்ன கேட்கலாம்? ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஏன் இப்படி? சரி, அநியாயத்துக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்து ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா நாம் அநியாயம் செய்யறோம்னு அர்த்தம். புரியல? நம்ம செய்யறோம், செயல்படுறோமா? நம்ம செயல்படுவோமா? நம்ம செய்யறத பார்த்து ஒரு ஆள் பார்த்து, தம்பி ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்ப இவன் ஒரு பணத்துக்கு அரை பணம் கொடுத்திருந்தா என்ன கேட்டிருப்பாங்க மற்றவங்க? அந்த வேலைக்கு வந்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேசினா ஒரு பணத்தை கொடுத்துட்டாரா?
கொடுத்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன செய்யல? அநியாயம் செய்யலன்றார் இல்லையா? இப்ப ஒருவேளை இந்த ஒரு பணத்தை குறைச்சி பாதியா குறைச்சி அரை பணத்தை கையில கொடுத்துட்டு இந்த அரை பணத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்திருந்தா இவன் அந்த ஒரு பணம் பேச என்ன கொண்டிருப்பான்? ஏங்க அப்படி செஞ்சீங்க அப்படி கேட்டிருப்பான் இல்லையா? அப்ப அநியாயத்துக்கு இன்னொரு மாடல் என்ன? நான் செய்கிறத பத்தி ஏன் இப்படி செஞ்ச? ஏன் பின்னாடி புரியுதுங்களா? அநியாயத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? ஒருவனுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் போயிட்டா அது அநியாயம் இல்லையா? சரி, அது இன்னொரு இடத்தை எப்படி சொல்லலாம்? நான் உன்னை செய்யறேன், நான் உன்னை செய்யறேன் இல்லையா? ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒருவேளை 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாமே, 4 போண்டா இருக்கு. என்ன இருக்கு? 4 போண்டா இருக்கு. அவன் நினைச்சிருப்பான் 4 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம். இவனை சொல்லிட்டான், உனக்கு ஒரு போண்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வேலையை செய்ய உனக்கு ஒரு போண்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் அந்த வேலையை செஞ்சுட்டான். இப்போ என்ன எதிர்பார்த்துருக்கிறான்? ஒரு போண்டா வந்து எதிர்பார்த்துருக்கிறான். இப்போ 3 போண்டா வாங்கிட்டான். போண்டா என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். ஆனா வந்து பார்த்தா 6 பேர் இருக்கிறாங்க. என்ன செய்ய? நம்ம ஈஸியா பண்றலாம் இல்லையா? அப்படி பாதி எடுத்து நீ உனக்கு பாதி எனக்கு பாதி இல்லையா? இப்போ என்ன கேட்பான்? என்ன என்கிட்ட நீ என்ன சொன்னீங்க? இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உனக்கு ஒரு போண்டா தரேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஆட்கள் அதிகமாச்சுன்றதுனால இப்படி எனக்கு நீங்க வஞ்சனை பண்ணலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கிற பத்தியா? அதுக்கு பேர் தான் அநியாயம். இன்னைக்கு நம்ம செய்யற ஒன்ன பார்த்து ஏன் இப்படி செஞ்சுட்ட, ஏமா அப்படி பண்ணிட்ட, ஏன்பா அப்படி செஞ்சுட்ட அப்படின்னு நாம் செய்கிற ஒரு செயல் நமக்கு அது நியாயமா காணப்பட்டாலும் நமக்கு அது இப்ப நீ வந்து என்ன சொல்லுவான்? 4 பேர் இருப்பீங்க நினைச்சேன், ஆனா 6 பேரு. இப்ப 4 பேர் இருப்பீங்க நினைச்சேன், 4 வாங்கிட்டேன். 6 பேரு இருக்கிறாங்க, என்ன செய்ய? வேற வழி இல்லை, அதனால என்ன பண்ணிட்டேன். இப்ப இது யாருக்கு நியாயம்? வாங்கினு வந்தவனுக்கு நியாயம். ஆனா யாருக்கு நியாயம் இல்ல? வாங்கினவனுக்கு நியாயம் இல்ல. இன்னைக்கு வாங்கினவன் நியாயம் சொல்லுவானா, நியாயம் சொல்லுவானா? இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டியது இருக்குதா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது இருக்குது. குடும்பத்துல உள்ளவர்கள் நம்மளை பார்த்து ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ நம்மை பார்த்து கேட்பாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்ன அநியாயம்? ஏன் இப்படி செஞ்சதுல அநியாயம் இருந்தா என்ன அநியாயம்? இந்த ஒரு போண்டவன் 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா என்ன செய்யலாம்? ஏன் இப்படி அநியாயம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப 4 பேருக்கு வேணா 4 பேருக்கு என்ன கொடுத்துட்டான். இப்ப அவன் என்ன நினைச்சான்? சரி நம்ம இன்னும் 4 சேர்த்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 8 போண்டாவை வாங்கிட்டு வந்துட்டான். இது எவ்வளவு பேரு? 4 பேரு. 4 பேருக்கு 4 போண்டாவை கொடுத்தாச்சு. இவனை பார்க்குது மீதி 4 இருக்கு, என்ன செய்யுது? நமக்கு போண்டா வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்தேன், நான் போய் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு இன்னொரு போண்டா எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறான். 2 பேருக்கு இந்த ஒரு போண்டா வாங்கின இவன் என்ன கேட்கறான்? போந்து ஏன் எனக்கு? அவன் கேட்கறான், நான் உனக்கு என்ன செய்யல? ஏன்னா உனக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சுட்டேன். என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை நான் யாருக்கு என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். அப்ப நாம் செய்கிற ஒரு காரியத்தை அடுத்தவர்கள் பார்த்து ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயமா கேட்கக்கூடியதா இருந்தா அதுக்கு பெரிய நியாயம் இல்லை. அதுக்கு என்ன பெயர்? அநியாயம். உண்மை வேற உத்தமம் வேற. இப்ப அதை பத்தி பேச நேரம் எனக்கு. அப்ப சொல்லி முடிக்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறா? நான் உனக்கு அநியாயம் செய்யலன்றா. அப்ப ஒருவருக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா நான் என்ன இல்லை? அநியாயம் செய்யல. அந்த அநியாயம் செய்கிறவன் தான் சிநேகிதன். அப்ப நான் என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, செஞ்சிருக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியதை நாம செஞ்சிருக்கிறோமா? சரி, நம்ம இருக்க சபைக்கு, நாம் இருக்கிற சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? நாம் இருக்கிற சபைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அந்த கடமையை செஞ்சிருக்கிறோமா? நான் சபைக்கு என்ன செய்யணும், நான் சபைக்கு என்ன செய்யணும், நான் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிறேனா? இதை செய்யற பத்தியா? அவன் தான் யாரு? சிநேகிக்கிறவன். யாருக்கு யார் செய்ய வேண்டியதை தவறாம தாழ்த்தாம குறையாம அவர்களுக்கு அப்படியே செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களை சிநேகிக்கிறார்கள். ஆமே. சிநேகிதன் 2வது என்ன செய்வான்? அநியாயம் செய்ய மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? அநியாயம்னா என்ன? ஒருவனுக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செஞ்சுதான். ஆனா அப்படி செய்ய வேண்டியதை நான் செய்யாம போயிட்டேன்னா நான் என்ன செய்யறேன்? ஏன் அநியாயம் செய்யறேன்? நான் அவனை சிநேகிக்கல.
ஒருவனுக்கு செய்ய வேண்டியது ஏன்னா செய்யாம போறான் தெரியுமா? அவன் என்ன செய்யல? சிநேகிக்கல. அதனால என்ன செய்யல? அப்ப சிநேகிச்சா என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு செய்ய வேண்டியதை தவறாம என்ன செஞ்சிருவான். அப்படி செஞ்சாதான் அவனை என்ன செய்கிறான்? சிநேகிக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை சிநேகிக்கிறோமா? தேவனை அப்ப தேவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்று இருக்கா? தேவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, செஞ்சிருக்கிறோமா? அதை செஞ்சாதான் நான் யாரு? நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன். இப்ப ஆபிரகாம் திருப்பிக்கணும். என்ன திருப்பிக்கணும்? இப்ப ஆபிரகாம் முதல்ல சொன்னார் எல்லா காலத்திலும் சிநேகிச்சவர் இல்லையா? இப்ப ரெண்டாவது என்ன? அநியாயம் செய்யக்கூடாது. யார சிநேகிக்கிறேன்னு சொல்றாரோ அவனை என்ன செய்யக்கூடாது? யார சிநேகிக்க அவங்களுக்கு இல்ல, நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் அவனை பார்த்து சொல்றேன், தம்பி ரொம்ப நேசிக்கிறேன்பா அப்படின்னு சொன்னா நான் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் என்ன செஞ்சிடணும்? நான் குறையாம கூட்டி செய்யலாம். ஆனா குறையாம செஞ்சாதான் நான் என்ன செய்ய அர்த்தம்? நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப என்னைக்கு அவன் மேல இருக்கிற நேசம் எனக்கு குறையுதோ அன்னைக்கு நான் என்ன செய்வேன்? அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாம ஒண்ணு தடுப்பேன், இல்ல குறைப்பேன். புரியுதுங்களா? புரியுதான்னு கேட்டேன். இப்ப சிநேகிதன் என்ன செய்வான்? அநியாயம்னா என்ன? பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். அநியாயம்னா என்ன? ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போவது, இல்ல செய்வதை குறைத்து செய்வது என்னது? அநியாயம். ஏன் அநியாயம் செய்யறான்? அவன் சிநேகிதனாய் இருந்தா என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அவன் சிநேகிக்கல, அதனால என்ன செய்கிறான்? அநியாயம் செய்யறான். அப்ப நான் செய்ய வேண்டியதை செய்யாம போயிட்டாலே நான் தேவன் என்ன செய்யல? நான் யாருக்கு செய்ய வேண்டியதோ யாருக்கு செய்யாமல் போனாலோ அவங்களால என்ன செய்யல? சிநேகிக்கலன்னா. இப்ப ஆபிரகாம் கேட்கலாம், ஆபிரகாம் நீங்க யாரை சிநேகிக்கிறீங்க? நான் ஆண்டவரை ரொம்ப சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? ஏன்னா முடிக்கும் போது அதை குடிச்சா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா இப்போ அது வரைக்கும் ஒரு டீப்பாக யோசிச்சீங்கன்னா கேள்வி கேட்கணும், ஆனால் கேட்க மாட்டீங்க. நானும் உங்களை சொல்ல விரும்பல, கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா என்ன செய்யலாம்? நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கேள்வி கேட்கணும். சரியா? ஆனால் கேட்கல உங்களுக்கு ஒன்று அது பரவாயில்ல, நான் கடைசி நானே சொல்லி முடிச்சிடுறேன் இல்லையா? இப்போ ஆபிரகாம் கேட்கலாம், ஆபிரகாம் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவார், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவரை நேசிச்சுன்னா ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ என்ன செய்யணும்? செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லுவார். 28வது வசனத்தை வந்து கடகடன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 14:28 இருந்து வாசிக்கலாம். 18 இருந்து ஆதியாகமம் 14:18 இருந்து வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்கிற சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அதை ஆசீர்வதித்து உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்றார். ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திரம். அவன் எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமபாகம் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார் இல்லையா? இப்ப எல்லாவற்றிலும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எல்லாவற்றிலும் எப்படி எப்படி விளக்கமா சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் சொல்லிட்டார் இல்லையா? அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் இதை குருஸ்மாசம் தான் கிளீனா ஒவ்வொன்றா சொல்லின்னு வருவார் இல்லையா? இது அவர் தான் என்ன செய்வார்? நான் அதை சொல்லல விரும்பலப்ப நாங்க போகல. ஆனா அவர் என்ன செய்வாரு? ஒவ்வொன்றா சொல்லின்னு வருவார் இல்லையா? இது 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 அப்படின்னு என்ன செய்வாரு? கோழியில ஆரம்பிச்சு எதுல கொண்டு போய் கடைச்சி கொண்டு போய் கத்திரிக்கையில கொண்டு போய் முடிச்சிருவார். யாரு? குருசனை தான் கிளீனா போய் சொல்லுவார் இல்லையா? அடுத்த மாசம் வராரு. சரியா? அடுத்த மாசம் ஒரு நாள் வராரு. நோவாவின் பேழை அதை பத்தி பேச, நோவாவினுடைய பேழையை பத்தி பேச சொல்லியிருக்கார் பாப்போர் இப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் அடுத்த மாசம் வரார். அப்ப அவர் எடுக்கலாம் இல்லையா? அவர் தான் ஆரம்பிப்பார். கோழியில ஆரம்பிப்பாரு, கத்திரிக்கையில கொண்டு என்ன பண்ணுவாரு? முடிப்பார் இல்லையா? அப்படின்னா எல்லாவற்றிலும் இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுல இருந்து கொடுக்கல. இந்த காலம் எப்படிப்பட்ட
காலம்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்காத காலம். எந்த காலம்? இந்த தசமாக கொடுக்கிறாரு. இந்த காலம் என்ன காலம்? ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. இந்த ஆசீர்வதிக்காத காலத்திலேயே ஆபிரகாம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். என்ன அடையாளம் அப்படின்னா, என் சம்பாதி எல்லாவற்றிலும் நான் என்ன கொடுக்கிறேன்? தசமபாகத்தை கொடுக்கிறேன் இல்லையா? தசமபாகத்தை. அப்ப நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதை நான் என்ன செய்யறேன்? அதை நான் என்ன செய்யறேன்? அநியாயம் என்ன? ஒருவருக்கு செய்ய வேண்டியதை நாம செய்யணும் இல்லையா? அப்ப நம்ம தசமாக செலுத்தணுமா? தசமபாக செலுத்தணுமா? ஏன் செலுத்தணும்? உங்களுக்கு ஏற்கனவே 7 கட்ட பேசியிருக்கேன். சரியா? தசமபாகம் செலுத்தணுமான்றது நீ ஒன்றும் தசமாக கொடுக்கறது ஏசகத்துக்கோ பெச்சையோ ஒரு இதுக்கோ நீ கொடுக்கல. 7 காரியத்துக்காக நீ என்ன செய்யணும்? நீ தசமாக கொடுக்கணும் என்பது உன் மேல் விழுந்த கடமை. உன் மேல் விழுந்த நீ சும்மா தசமாக சும்மா கொடுக்கல, ஏதோ ஏசகமாக காணிக்கை பையில போட்டு போகல. தசமா கொடுக்கிறது நீ பாதிக்க 7 விதங்கள் என்ன செய்ய போற? நீ பாதிக்கப்பட போற. அந்த 7 விதமான பாதி உன் மேல வராம இருக்கிறது நீ கொடுக்கிற கூலி தான் தசமபாகம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டேன். சரியா? இப்ப நான் அதை பேசல. மாறாக என்ன? அப்ப நான் செலுத்த வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கு. இந்த கடமையை 20ஆம் அதிகாரத்து 21ஆம் அதிகாரத்துக்கு மேல ஆபிரகாம் செஞ்சிருப்பாரானா கர்த்தர் ஆசீர்வதிச்சார் கொடுத்தார் போயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்காத காலத்திலேயே ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார்? என் கடமையை நான் என்ன செய்யணும். ஏன் செய்யறேன்? நான் தேவனை நேசிக்கிறேன். அப்ப தசமபாகம் எப்படி கொடுக்கணும்? நேசத்தின் அடிப்படையில் கொடுக்கணும். எது கொடுக்கணும்? நேசத்தின் அடிப்படையில் கொடுப்பது என்ன? தசமபாகம். ஏன் கொடுக்கணும் அப்ப சொல்லிட்டேன். ஆனா எப்படி கொடுக்கணும்? நான் 7 விதத்துல என்ன செய்ய போறேன்? நான் பாதிக்கப்பட போறேன்னு. 7 விதத்துல நான் பாதிக்கப்பட போறேன். அந்த பாதிப்பு யார் மேல இருக்குது? ஆசாரியனுக்கு மேல இருக்குது. அதுக்காக நான் கொடுக்கிற கூலி தான் இந்த தசமபாகம் என்று அதை கடமைக்காக கொடுக்காம எப்படி கொடுக்கணும்? அதை நேசித்து. ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஆபிரகாம் ஆண்டவர் ஆனா பிறகு என்ன கடைசி என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. அப்ப இன்னும் ஆக்கல. அந்த சோதமன் ராஜாவுக்கு என்ன சொல்றா? ஆபிரகாம் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆட்களை மட்டும் கொடு அப்படின்னு சோதமன் ராஜா சொன்னா அந்த சோதம் ராஜாவுக்கு அவர் ரிப்பீட் பண்றார். என்ன ரிப்பீட் பண்றா? ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று ஆக்கிவிட்டாய்னு சொல்ல. ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி. அப்ப இன்னும் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இல்ல. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இல்ல. ஆபிரகாம் ஐஸ்வர்யம் இல்லாத காலத்திலேயே ஆபிரகாம் என்ன கொடுக்கிறா? அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சதனால கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இது நேசத்தின் அடிப்படையில் கொடுக்கிறது, இது அன்பின் அடிப்படையில் கொடுக்கிறது. அதனால என்ன ஆசீர்வதிச்ச நீ கொடுத்தா நானும் கொடுக்கிறேன். நீ கொடுத்தா இத கடன் இந்தியன் பேங்காது. நீ கடன் கொடுத்தா நான் கடன் கட்டுறேன்னு சொல்றதுக்கு. அப்ப ஆபிரகாம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாரா? தான் செய்ய வேண்டிய கடமை ஆபிரகாம் செய்தாரா? செய்தா. என்ன அடையாளம்? இது சிநேகித்தனுடைய அடையாளம். நான் ஆண்டவருக்கு என்ன செய்யல? அநியாயம் செய்யல. ஆண்டவருக்கு அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் செஞ்சுட்டேன். அதை குறைக்க நான் செய்யல. அதை எப்படி செய்யல? அதை எப்படி செய்யல? அப்ப தசமபாகத்துல பாதியை போட்டு பாதி என்ன செய்யல? எடுக்கல. மாறாக என்ன? நான் என்ன செய்யணுமோ அதை சரியான என்ன பண்ணிருக்கேன்? செஞ்சிருக்கிறேன். அதனால நான் ஆண்டவருக்கு என்ன செய்யல? அநியாயம் செய்யல. நான் அநியாயம் ஆண்டவருக்கு செய்யாம போனதுனால நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் ப்ரூஃப் பண்றான். ஆமாவா? சரி. நம்பர் 3 லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு சிநேகிதனுடைய 3வது அடையாளம். ஒரு அடையாளம் என்ன? எல்லா காலத்திலும் சிநேகிக்கணும். நம்பர் 2 என்ன? அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அநியாயம் செய்யக்கூடாது. நம்பர் 3 லூக்கா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவனுக்கு முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. என்கிட்ட ஒண்ணுமே. இப்ப எப்படி வந்திருக்காரு? பாதி நைட்ல வரார். ஃப்ரெண்ட் எப்போ வரா? பாதி நைட்ல ஒரு டோர் தட்டுறார். அப்படியா தம்பி அப்படின்னு தட்டுறார். நான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே கதவு திறந்து பார்த்தா வீட்டுல சட்டி பார்த்தா ஒண்ணுங்க. கிச்சன்ல போய் பார்த்தா
இன்னைக்கு கிச்சன் இல்லை, இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா என்ன இல்லை, அன்னைக்கு கிச்சனை பார்த்துருப்பாரு, இன்னைக்கு என்ன பார்த்துருப்பாரு, அப்படி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருப்பாரு, மொத்தம் எம்டியா இருக்கு, மொத்தமா எம்டியா இருக்கு, வைக்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்ததுல வந்தது எவ்வளவு நேரத்துக்கு? அந்த சிநேகன் வந்தது நேரம் எவ்வளவு அழகா சொல்றார். வாசிங்க, மீண்டும் வாசிங்க. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை, அது முடிக்கிற வசனம் படிக்கிற சேர்த்து, அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் என்னவா அவன் சிநேக, நானு வாங்கின சிநேகிதன் சொல்லல, வச்ச சிநேகிதனை சொல்றேன். அங்க 2 சிநேகிதன் இருக்கிறான். ஒன்னு என்ன, வந்தவனும் சிநேகிதன், யார்கிட்ட போய் கேட்டா அவனும் சிநேகிதன். 2 சிநேகிதன் இல்லையா? ஒரு சிநேகிதன் யாரு? இவன் கிட்ட இருக்கிறத வாங்கின போறதுக்கு வந்த சிநேகிதன், அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? இவன் கிட்ட இருக்கிறத ஒரு சிநேகிதன் யாரு? இவன் கிட்ட இல்ல, போய் வாங்கிட்டு வர சிநேகிதன், இவனுக்கு கொடுக்கிற சிநேகிதன் ஒருத்தன் யாரு? நமக்கு சிநேகிதன் யாரு? நம்ம சிநேகிதன் யாரு? நம்ம கிட்ட வாங்குறவனும் சிநேகிதன், நமக்கு கொடுக்கிறவனும். இப்ப நான் கொடுக்கிற சிநேகிதனை பேசல, வாங்குற சிநேகிதனை பேசுறேன் இல்லையா? எப்ப வந்திருக்கான சிநேகிதன்? பாதி ராத்திரிக்கு வந்தான் இல்லையா? பாதி ராத்திரிக்கு வந்து இப்ப பசிக்குதுப்பா அப்படின்னு அவன் சொல்லல. அப்ப சிநேகனுடைய 3வது அடையாளம் என்ன? நான் யாரை சிநேகிக்கிறேன்னு சொல்லுகிறேனோ அவன் மனதை புரிந்து கொண்டு செயல்படுகிறவன் சிநேகிதன். ஒரு அடையாளம் என்ன அடையாளம்? எல்லா காலத்திலும். 2வது அடையாளம் என்ன அடையாளம்? அநியாயம் செய்ய, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிடணும். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கல. என்ன கேட்கல? நைட்டு 12 மணி ஆயிடுச்சுப்பா, சாப்பிடலப்பா, பசிக்குதுப்பா, 2 சப்பாத்தி கொடுப்பா, 2 இட்லி கொடுப்பா அப்படின்னு என்ன செய்யல, அவன் கேட்கல. மாறாக என்ன, அவன் பாதி அளவுக்கு வந்திருக்கிறான். இப்ப அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? இவன் பசியா இருக்குது, ஆனா அவன் என்ன செய்யல, சொல்லல. ஆனா இவனுக்கு என்ன புரியுது? என் சிநேகிதன் பசியோட என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். பட் என்கிட்ட ஒன்னும் இல்ல, பட் என்கிட்ட ஒன்னும் இல்லைன்றதுனால நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன். அவன் மனநிலையை புரிந்து செயல்படுகிறவன் சிநேகிதன். அப்ப நான் யாரை சிநேகிக்கிறேன்னு சொல்லுகிறேனோ அவனுடைய மனநிலையை, அவன் மனசுல என்ன நினைக்கிறான், அவன் மனசுல அவன் என்ன மனதில் நினைக்கிறான் என்று நான் அறிந்து அந்த மனநிலைக்கு ஏற்றார் போல செயல்படுற மத்தியா, அவனுக்கு பேர் தான் சிநேகிதன். இன்னைக்கு எத்தனை பேர் மனநிலையை அறிந்து நம்ம செயல்படுகிறோம்? எல்லாருடைய மனநிலை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மாறா என்ன, நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை சிநேகிக்கிறோமோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப என்ன யோசிக்கிறாங்க, இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க, நம்ம என்ன எதிர்பார்க்கிறாங்க என்பதை அறிந்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறான் பத்தியா, அவன் தான் யாரு? அவன் தான் சிநேகிதன். ஆமே ஆமே. இப்ப அந்த சிநேகிதன் வந்து அவங்ககிட்ட என்ன கேட்கல, எனக்கு பசின்னு கேட்கல, எனக்கு சாப்பாடுக்கான்னு கேட்கல, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கல. ஆனா என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். அவன் வீட்டுக்கு வந்து புரிஞ்சுட்டான். என்ன புரிஞ்சுட்டான்? இந்த சூழ்நிலையில இவன் என்ன எதிர்பார்க்கிறான். இப்ப இவன் அப்பா மனது வச்சவன் என்ன சொல்லியிருக்காம, எனக்கு வேண்டாம் அவன் சொல்லியிருக்கல இல்லையா? அவன் என்ன செய்யறான், அந்த அப்பத்தை மனப்பூர்வமா எடுக்கிறான் இல்லையா? அதெல்லாம் எழுதப்படலாம், ஆனா புரிஞ்சுக்கோங்க சரியா? அப்ப அவன் என்ன மனநிலையோட வந்திருக்கிறான், இந்த இடத்துக்கு போனா நம்ம தேவைகள் என்ன செய்வா, நம்ம மனநிலையை புரிந்து, நம்ம மனநிலையை அறிந்து நம்முடைய கருத்தை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள் என்று நினைக்கிறான். அப்ப சிநேகிதன் யாரை சிநேகிக்கிறனோ அவங்க மனநிலையை புரிந்து செயல்படுகிறவன் சிநேகிதன். ஆமே. இப்ப ஆபிரகாம் கேட்கணும், ஆபிரகாம் நீங்க ஆண்டவரை சிநேகிக்கிறீங்களா, ஆண்டவரை சிநேகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன். எப்படி? அவர் என்கிட்ட சொல்லல, மாறாக ஏதோ ஒரு காரியத்துல இல்ல, பட் எல்லா காரியத்திலும் அவர் மனநிலையை புரிந்து நான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் ஸ்டெப் என்ன, பசியோட இருக்கிறீங்க, சாப்பிடங்க வந்திருக்கிறீங்கிறத நான் என்ன செஞ்சிட்டேன், நான் புரிஞ்சிட்டேன்னு சொல்றாரு ஆபிரகாம் இல்லையா? சம்பவம் புரிஞ்சுக்கோங்க இல்லையா? நீங்கள் இதற்காகவே அடியனுடைய வீடு மட்டும். இப்ப அவங்க என்ன செய்யல,
மணி 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 1 மணி ஆயிடுச்சு, நான் சாப்பாடு பசியா இருக்குதுப்பா, அப்புறம் ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கல இல்லையா? ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? பசியோட ஆபிரகாம் அவங்க 3 பேர் பசியோட இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இப்ப சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? சரி, எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும்? ஒரு ரசம் இருக்க சாதம் அப்படி எடுத்து வச்சு, சரிப்பா 3 பேர் சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆள் சாப்பாடு 3 பேருக்கு என்ன செய்யல? ஷேர் பண்ணி கொடுக்கல இல்லையா? ஒரு ஆளுக்கு 1 படி மாவு இல்லையா? ஒரு ஆளுக்கு 1 படி மாவுல எத்தனை சப்பாத்தி வரும்? சுட்டாதானே தெரியும். 1 படி ஹோட்டல்லே வாங்கினா இப்படி தெரியும் இல்லையா? சப்பாத்தி ஹோட்டல்லே வாங்கினா இப்படி தெரியும், அது செஞ்சாதானே தெரியும். அப்படி இருக்குது இல்லையா? இப்போ ஒரு ஆளுக்கு 1 படி 3 படி மாவு எடுத்து சாப்பாடு சொல்றாரு இல்லையா? இது இல்லாத நான்வெஜ் தான் சாப்பிடுறாரு. அப்படி அவங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க? அப்போ சப்பாத்திக்கு மேட்ச் என்ன? இந்த சாதாரண பட்டாணி குருமா எனக்கு வேண்டாம். பட்டாணி குருமா எனக்கு பட்டாணி குருமா, இந்த தேங்காய் சாம்பார், இந்த வெஜிடேரியன் குருமா எனக்கு என்ன செய்ய வேண்டாம் எனக்கு அப்படின்றத யார் புரிஞ்சுக்கிட்டாரு? அப்ப நேரம் எங்க போறாரு அப்படின்னா போற நான்வெஜ்ஜுக்கு போனாரு. அது ஒரு தயிர் பச்சடி வேணும்னு பாக்குறாரு. பாருங்க என்னதான் தயிர் பச்சடி முத கண்டுபிடிச்சது யார் தான்? இவரை கேட்கணும். எல்லாரும் என்ன கேட்கறான்? தயிர் பச்சடி பை, வெஜிடபிள் பிரியாணி வச்சாலும் தயிர் பச்சடி பையன்றான் இல்லையா? எங்க ஆபிரகாம் நீங்க மட்டும் கொஞ்சம் கம்முன்னு தந்தீங்கன்னா எனக்கு என்ன கிடையாது. இந்த தயிர் பச்சடி பண்ற வேலையே பால் கட்டிகளை கொண்டு வச்சான்னு இருக்குது. அப்படித்தானே? என்ன கொண்டு வச்சாரா? இந்த பால் கட்டி என்னது? தயிர் பச்சடி இல்லையா? ஆக மொத்தம் என்ன? இவ்வளவோ கொண்டு வச்சுட்டு இவ்வளவோ எதிர்பார்க்கிறாங்க. என்னது? தயிர் பச்சடி முதல் கொண்டு எதிர்பார்த்திருக்கிறாங்க. என்னது? ஆபரம் வீட்டுக்கு போனா என்ன சாப்பாடு கொடுப்பா தெரியுமா? சும்மா சாம்பார் ரசம் கொடுத்து என்ன செய்ய மாட்டான், என்ன அனுப்ப மாட்டான். என்ன அனுப்புவான்? வெஜிடேரியன் மட்டும் இல்ல, நான் வெஜ்ஜோட கூட தயிர் பச்சடியோட கூட என்ன பண்ணுவான்? எனக்கு வைப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க நினைக்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டாரு? ஆபரம் புரிஞ்சுக்கிட்டாரு. அத்தனை அப்படியே சொன்ன மூச்சு விடாம சாப்பிட்டுறாங்க. பாருங்களேன், மூச்சு விடாம. அவர் இன்னும் நினைச்சிருக்கிறாரு, எப்படி நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மிச்ச மீதியும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அது அவங்க வைக்கலன்னு என்ன செய்யல. முதல்ல கணவன் மணிக்கு சண்டை வர எப்போ அப்படின்னா, நான் பார்த்துனேங்கிற தட்டை மீத்தி கொடுப்பேன்னு பார்த்தா தட்டை கூட என்ன செய்யல. முதல்ல இப்ப சொல்றா சாப்பிட்டு தட்டை கழுவு. முதல்ல வீட்டுக்கு சண்டைக்கு வருவா. சாப்பாடு தட்டுல சாப்பாடை மீத்தி கொடுக்கலாம் சண்டைக்கு வருவா இல்லையா? அதுதான் நேசனா அவளுக்கு அடையாளம். எப்போ? அது அந்த காலத்துல. சரி, இன்னைக்கு என்ன? மீத்தி கொடுக்காம முடிஞ்ச அவ தட்டி கொண்டு போய் கழுவி கொண்டு வச்சுட்டா. இதுதான் நேசன். இப்ப யார் நினைக்கிறா? மனைவி நினைக்கிறா. என்னது? உன் தட்டை மட்டும் கழுவு இல்ல, ஏன் தட்டை மட்டும் கழுவி வச்சியா அப்படின்னு என்ன எதிர்பார்க்கிறா? அப்படின்னு எதிர்பார்க்கிறா. இன்னைக்கு நேசம் என்ன? இவன் தட்டியும் கழுவணுமா, அவன் தட்டியும் கழுவணுமா? இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது என்னது? நேசன்ற காலம் இல்லையா? ஆபிரகாம் பார்க்கிறாங்க. ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு, ஒண்ணு மீத்தி எல்லாமங்க கொடுக்க மாட்டாங்க. ஒன்னும் கொடுக்கல. இது முதல் ஸ்டெப் இல்லையா? சரி, முதல்ல சாப்பிட்டு விட்டு முடிச்சு என்ன செய்யறாங்க? சரிப்பா கிளம்பிட்டாங்க, பிங்க் கலர் பஸ் ஏறிட்டாங்க அப்படியே நினைச்சா அங்க போய் நின்னுக்கிட்டாரு. அங்க போய் நின்னுக்கிட்ட உடனே இவர் நிக்கிறார். என்ன நிக்கிறா அப்படின்னா, அவர் நிக்கிறாரு. இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத ஆபிரகாம் யோசித்தார். என்ன ஜெபிக்கிறா? அப்படி ஜெபத்தை போய் ஏறெடுக்கிறார் இல்லையா? சரி, மூணாவது என்ன யோசிக்கிறா? இந்த ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். சோதோமை அழிக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை என்ன செய்கிறார்? அப்ப எதுக்கு ஜெபிக்கணும், என்ன கருத்தை மையப்படுத்தி ஜெபிக்கணும்ன்றதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதல் நினைச்சா சாப்பாடை பத்தி நினைச்சா இல்லையா? ரெண்டாவது நினைச்சா ஜெபத்தை பத்தி நினைச்சா. மூணாவது நினைச்சா இந்த ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்க வேண்டும். சோதோமுக்காக ஜெபிக்கிறது ஒரு பரம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன, இந்த லோத்தின் குடும்பத்துக்காக என்ன செய்ய வேண்டும். புரியுதுங்களா சொல்றது? இப்ப ஏன் 19 எப்படி எழுதுறாரு? கர்த்தர் சோதோமை அழிக்கையில் ஆபிரகாமை நினைத்து லோத்தின் குடும்பத்தை என்ன செய்யறான்? அழிவிலிருந்து தப்பி போக பண்ணினா. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? சோதோம் முழுசும் காப்பாற்றும் நினைச்சாலும் ஆனா அந்த சோதோம்ல எந்த குடும்பம் சிக்கிக்க கூடாது, இந்த லோத்தின் குடும்பம் என்ன செய்யக்கூடாது. அப்ப ஜெபத்துக்கு ஒரு மைய கருத்து இருக்கா?
ஜெபத்துக்கு ஒரு மையக்கருத்து இருக்கா? நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தின் மையக்கருத்து என்ன? நீங்க நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? நீங்க ஜெப குறிப்பு சொன்னா எவ்வளவு பேர் அந்த குறிப்பின் மையத்தில் இருந்து அப்படி சுத்தி வருவீங்கன்னு கேட்டா தெரியாது இல்லையா? எங்க ஆரம்பிச்சு எங்க போவோம்னு நமக்கும் தெரியாது. எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க போய் குறிப்பை சொன்னா அந்த குறிப்பின் மையத்தில் தான் என்ன நிக்கணும். நீ எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த குறிப்பு அந்த மையத்தில் இருக்கணும். அந்த ஜெப குறிப்பின் மையத்தில் இருந்து தான் என்ன செய்யணும். இப்போ ஒரு நான் சொல்றேன், இந்த செக்காட்டு வாங்க இல்லையா, செக்காட்டு இல்லையா, அந்த போட்டு கல்லக்க போட்டு செக்காட்டு வாங்க இல்லையா, எண்ணாட்டு வாங்க இல்லையா, அது என்ன செய்யும்? எப்படி போனாலும் சரி அந்த மையத்தில் இருந்தால் என்ன செய்யும்? அப்படியே சுத்திக்கிட்டு வரும். அப்பதான் நல்ல எண்ணெய் கிடைக்கும். ஆமே. அப்ப ஜெபத்து என்ன இருக்குது? ஒரு மைய கருத்து இருக்குது. ஒரு மைய ஆண்டவர் சோதோமுக்காக ஜெபிக்க ஏவினாலும், சோதோம ஜெபிக்க கத்த துணி நினைச்சாலும், இப்ப ஆபிரகாம் என்ன ஃபீல் பண்றாரு? புரியல உங்களுக்கு? ஜெபிக்கணும்னு கத்த புரிஞ்சுக்கிட்டார். என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? நீங்க எவ்வளவு பேர் ஒரு இடம் வரும்போது ஏதோ கத்த ஜெபிக்க என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு, இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் அப்படின்னு எவ்வளவு பேர் ஜெபிப்பீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. இன்னைக்கு ரொம்ப தெரியல. நைட்டு 12 மணிக்கு ஒரே பாரமா இருந்துச்சு, எழுந்து உட்காந்து என்ன செஞ்சோம், நாங்க உட்காந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எழுப்பே விட்டா கூட, இல்லை ஏதாவது ஒரு கனவை கண்டா கூட ஜெபம்னாக்க உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு படுத்து தூங்குற கூட்டமும் இருக்குது. ஸோ கர்த்தர் பாரப்படுத்தி தேவன் இருதயத்தை புரிந்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான், ஏதோ ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறார் தேவன் எதிர்பார்க்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? காலையிலிருந்து ஓடி 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 மனுஷன் உழைச்சிருக்கிறார் இல்லையா? சாதாரண ஜெபம் உழைக்கல, எப்படி உழைக்கிறாரு? ஓடி ஓடி உழைச்சிருக்கிறார். ஓடி ஓடி இன்னை வரைக்கும் என்ன செய்யல, உட்காரவே இல்லை. சாயங்காலம் ஆயிப்போச்சு, மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் 99 வயசு கிழமை ஓடி 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 உழைச்சிட்டு உட்கார கூட முடியாம இப்ப உட்காரன்னு கூட என்ன செய்யல சொல்லாம திரும்பவும் எப்படி நிற்கிறாரு, ஜெபத்துக்கு நிறுத்துவர் அப்படின்னு சொன்னா, அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை யார் புரிஞ்சிட்டார்? அப்ப அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன செஞ்சிருக்கலாம், யார் ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, சொல்லிட்டான் இல்லையா? ஆனா நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன், அவர் உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறாரோ அதை என்ன செஞ்சு ஆகணும், நிறைவேற்றியே தீரணும். அதுதான் நான் ஆண்டவரை நேசிப்பதற்கான அடையாளம். நீங்க எவ்வளவு பேருங்க ஆண்டவர் விரும்புறாரு, இது ஆண்டவர் விரும்பல, அதனால நம்ம இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறவர்களும் செய்கிறவர்களும் இருப்பீர்களானால் உங்களுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா அப்படிப்பட்ட மனநிலைகள் இன்னும் வரலன்னா என்ன புரிஞ்சுக்கலாம், நான் இன்னும் ஆண்டவரை நேசிக்கல. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன் கட்டாயமா ஆண்டவருடைய உள்ளத்தில் உள்ளதை அறிந்து செயல்படுவான். பட் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லைன்னா நீ ஆண்டவரை இன்னும் என்ன செய்யல, நேசிக்கல. நீ ஆண்டவரை என்ன நேசிக்கல, நேசிக்கிறேன்னு வாயில சொல்லிக்கலாம ஒழிய அந்த உண்மையான நேசத்தின் அடையாளம் வெளிப்படல. இப்ப அவர் ஆண்டவர் ஜெபின்னு சொல்லல, சாப்பாடு ஆயத்தம் பண்ணு சொல்லல, இதுக்காக தான் ஜெபிக்கிறேன் என்ன செய்யல சொல்லல. மாறாக என்ன, இந்த 3 ஸ்டெப்லயும் அந்த 18ஆம் அதிகாரத்துல எவ்வளவு ஜெபம், ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இல்லையா? ஒரு சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கல, ஒரு சாதாரண ஜெபத்தை ஏறெடுக்கல, ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் சொல்ற படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும், இதை ஜெபிக்க எவ்வளவுன்னு பார்த்தாதான் அப்படி அர்த்தம் நமக்கு புரிய வரும். இவ்வளவு நீண்ட ஜெபத்தை இவ்வளவு சரீர பலவீனத்துக்கு மத்தியில, இவ்வளவு சரீரத்துக்கு இவ்வளவு சரீர பலவீனத்துக்கு மத்தியில, இவ்வளவு டயர்னஸுக்கு மத்தியில, இவ்வளவு களைப்புக்கு மத்தியில நான் சொல்றேன் நைட்டெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க சொல்லுவார்னா தேவனுடைய இருதயத்தை புரிந்த மனிதன் அவர் இருதயம் ஆறுகிற வரைக்கும் ஜெபிக்கிறார். உண்மையான நேசத்தை அடையலான்னு தெரியுமா? அவர் போதும்னு நான் சொல்லக்கூடாது, ஜெபம் போதும்னு நான் சொல்லக்கூடாது, ஜெபம் போதும்னு யார் சொல்லணும்? அந்த அளவுக்கு ஜெபம் இருக்கா? ஆண்டவர் போதும்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஜெபம் இருக்கா? ஆண்டவர் ஓகே இதோட ஜெபத்தை என்ன செய்யறாரு, முடிக்க விரும்புறாரு, துதியை முடிக்க விரும்புறாரு, ஆராதனையை முடிக்க விரும்புறாரு. ஓகே இதோட என்ன செய்யலாம், நம்ம முடிக்கலாம், கர்த்தர் விரும்புறாரு, அது மாதிரி என்ன செய்ய மாட்டிருக்கு, அதுக்கு மேல போக மாட்டேங்க ஓகே அப்படின்னு சொல்லி கர்த்தர் இதோட தான் ஜெபத்தை முடிக்க விரும்புறார் என்று கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அந்த ஜெபத்தை முடிக்கிறவங்க இருக்கிறீங்களா? எப்ப ஜெபிக்கணும்,
மத்தியானம் 12 மணிக்கு ஜெபிக்க வச்சிருக்கலாமா? மத்தியானம் 12 மணிக்கு ஜெபிக்க வச்சிருக்கலாமா? வந்த உடனே என்ன பண்ணிருக்கலாம்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படி நினைச்சிருக்கலாமா? ஆனா அப்ப ஆண்டவர் நினைக்கல. எப்போ? 12 மணிக்கு என்ன நினைக்கல? அப்ப அவருக்கு என்ன கிடைச்சா போதும்? ஃபர்ஸ்ட் சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன செய்யலாம்? முதல்ல சாப்பிடலாம், மற்றதெல்லாம் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? கடனை வாங்கி உடனே வாங்கி வைத்த நெருப்பு, கடைகாரம் வந்தா நாமத்தை சாத்தல் இல்லையா? கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுமா? வைத்த ஃபுல்லா வைக்கணுமா இல்லையா? கடைகாரம் வந்தா அப்படின்னு தமிழ் பழமொழி. சரியா? நான் சொல்றேன் தமிழ் பழமொழி. அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க? எங்க வந்த உடனே 1 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சிருந்தா 3 மணிக்கு ஜெபத்தை முடிச்சிருப்பார்ல. அப்ப நீங்களும் வேலையை பார்த்தாலும் அவரே ஒரு வேலையை பார்த்திருப்பார்ல. அப்படி கேட்கணும் தானே? கேட்கணுமா கேட்க கூடாதா? 12 மணிக்கு வராரு, உடனே முட்டி போட்டு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கணும்ல. ஒரு உபவாசம் எடுத்துருக்கலாம்ல. ஆனா அப்பலாம் என்ன பண்ணிட்டீங்க? அப்பலாம் வந்து சாப்பாடு ஆயத்தம் பண்ண அமைதியா இருந்துட்டீங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அவன் என்ன செய்யணும்? சாப்பிடல இல்லையா? அப்ப ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நீ சாப்பிடாம ஜெபிக்க முடியுமா உன்னால? வீட்டுல சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாங்க, நீ சாப்பிடாம ஜெபிக்க முடியுமா உன்னால? அப்படியே கமகமான வாசனை வீசுது. எவ்வளவு நேரத்துக்கு? நேரத்துக்கு ஞாபகப்படுத்துறீங்க இல்லையா? அப்படியே கடகடமான வீசுது, வாசனை வீசுது. அப்படியே சரி சாப்பிடலாம்னு ஆர்வம் என்ன செய்யுது? வருது. முடியுமா? ஆபிரகாமால முடியும். ஆபிரகாம் சந்ததினா முடியும். எப்படி? முன்னாடி 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, வாசனை எப்படி வீசும் இல்லையா? ஆனா எப்படி நிக்கிறாரு? அப்படியே கேஷுவல் நிகாசாட்டா நிக்கிறார். நீங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போங்க, எனக்கு என்ன? நீ சாப்பிட்டா சாப்பிட்டு போய் எனக்கு என்ன? நீ சாப்பிட்டா எனக்கு பசி எடுக்குமா என்ன? சில பேர் மற்றவங்க புளியாங்காய் சாப்பிட்டா நமக்கு வாயில வச்சு வரும் பாத்தீங்களா? அவங்க புளியாங்காய் சாப்பிட்டு அப்படின்னா என்ன வரும்? ஏய் அவன் தூரம் போ, அப்படி வாயில எச்சு ஊறுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தவன் புளியாங்காய் சாப்பிட்டாலே வாயில எச்சு ஊறுது. உனக்கு முன்னாடி உட்கார்ந்து 3 பேரும் இப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்களே. ஆபிரகாம் இதையும் தாண்டிட்டு உன்னால சைலண்டா இருக்க முடியும். இதை தாண்டிட்டு ஜெபிக்க வைக்கணும், ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும். இதுக்கு தான் ஜெபிக்கணும். உன்னால முடியுமா? நான் ஆபிரகாமின் சந்ததியா, என்னால முடியும். என்னால முடியும். இது யாரால தான் முடியும்? ஆபிரகாமின் சந்ததியால தான் முடியும். ஆபிரகாமால தான் முடியும். தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவன் யாரு? ஆபிரகாமின் அவன் தான் யார்? ஆண்டவரை நேசிக்கிறவன். இப்ப ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரு? ஆபிரகாமை நேசிச்சுன்னு சொன்னார் இல்லையா? இப்ப ஆபிரகாம் 3 அடையாளத்தை சொன்னார். இப்பதான் அந்த கிளைமேக்ஸ் வர. சரியா? 3 அடையாளத்தை சொன்னார். எது என்ன அடையாளம்? ஒண்ணு என்ன? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன் தான் உண்மையான சிநேகிதன் இல்லையா? எல்லா காலத்திலும் ஆபிரகாம் யாரை சிநேகிச்சாரு? எழுத்தின்படி சொல்லல, கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன? ஆசீர்வதிக்கிற காலத்திலும் செஞ்சாரு, ஆசீர்வதிக்கிற காலத்திலும் செஞ்சாரு, ஆசீர்வாதம் எடுக்கிற காலத்திலும். அப்ப ஆபிரகாம் யாரு? ஆண்டவரை ஆபிரகாம் சிநேகிச்சார். சரியா? நம்ம 2 என்ன? அநியாயம் செய்யல. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்யல? அது என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நேசத்தின் அடையாளம், சிநேகத்தின் அடையாளம். 3 என்ன? அவன் இருதயத்துல உள்ளதை அறிந்து செயல்படணும். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லல 3 காரியத்துக்கும் ஆண்டோட இருதயத்துல உள்ளதை அறிஞ்சு ஆபிரகாம் செயல்பட்டான். இது 3வது அடையாளம். என்ன அடையாளம்? நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன். இப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நீங்க யாரை சிநேகிக்கிறீங்க? என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். இந்த கேள்விதான் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும். என்ன கேள்வி? ஆபிரகாம் ஆண்டவரை சிநேகிச்சேன்னு சொன்னா நான் சொல்ல பிரசங்கம் ரைட்டு. ஆபிரகாம் ஆண்டவரை சிநேகித்தார் அப்படின்னு சொன்னா நான் பேச வந்த பிரசங்கம், இதுவரைக்கும் பேசின பிரசங்கம் கரெக்ட் இல்லையா? அப்ப இவ்வளவு தப்பா தான் பிரசங்கம் பண்ணிருந்தீங்களா இல்லையா? அதான் முடிக்க விரும்புறேன் இல்லையா? எப்படி விரும்புறேன் அப்படின்னா இப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே யாரை நீங்க சிநேகிப்பீங்க? என்ன யார் சிநேகிக்கிறானோ அவன் நான் என்ன செய்வேன்? சரி, உன்னை யார் சிநேகிச்சா? ஆபிரகாம் சிநேகிச்சா. என்ன அடையாளம்? எல்லா காலத்திலும் என்ன அவன் சிநேகிச்சான். 2 என்ன? எனக்கு அவன் அநியாயம் செய்யல. 3 என்ன? என் இருதயத்தில் உள்ளதை அறிந்து அவன் செயல்பட்டான். இந்த 3 அடையாளமும் ஆபிரகாம் என்னை சிநேகிச்சதற்கான அடையாளம். ஆமென், ஆமென். இப்ப ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை சிநேகிச்சாரு? ஆபிரகாம் ஆண்டவரை சிநேகிச்சாரு, அதனால ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிச்சார். ஆமென். அப்ப நம்ம ஆண்டவரை சிநேகிச்சா ஆண்டவர் நம்மள என்ன செய்வாரு? நம்மள சிநேகிப்பா. அந்த சிநேகத்துக்கான 3 அடையாளம்.
இருக்கான்னு பாருங்க. இது இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரை என்ன செய்யறேன்? சிநேகிக்கிறேன். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமான பாடுற பாட்டு உண்மையான பாட்டு. என்ன பாட்டு? அன்பு பாடாதீங்க. கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. இது உண்மையிலே இந்த பாட்டுக்கும் உனக்கும் எனக்கு சம்மதம் இருக்குன்னா இந்த 3 அடையாளமா நடந்திருக்கணும். ஆமே ஆமே. அதிகமா கிறிஸ்தவம் பொய் சொல்றது எதாவது தான் தெரியுமா? ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. பச்சை பொய் தானே. காலையிலையும் ஆராதனை இல்லை, சாயங்காலமும் ஆராதனை இல்லை. ஆனா பாட்டு என்ன? காலையிலும் மாலையிலும் இல்லையா ஆராதனை அப்பாவுக்கு. பாட்டுக்கு வேணா ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பாட்டுக்கு வேணா ஒத்து வரும், எதுக்கு ஒத்து வராது? இந்த 3 அடையாளம் இருந்துச்சுன்னா நான் உண்மையிலே ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறேன்? சிநேகிச்சிருக்கேன். இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? இவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? சகாயம் பண்ண விரும்புகிறார். ஆமே. சரி, இப்போதான் ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சிடறேன். சரியா? வேகமாக முடிச்சிடறேன். ஆட்டை சொல்லி முடிச்சு வேகமாக முடிச்சிடறேன். இப்போ இவருக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் சகாயம் பண்ண. அப்ப என்ன சகாயம் தெரியணும்ல? என்ன? இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஏன்னா சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே, உனக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? சொன்னாரா? அப்படின்னா என்ன சகாயம்? நான் விரும்புறதை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்வார். ஆண்டவருடைய சகாயம் யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு. அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன சகாயம் பண்ண விரும்புறாரு? நான் விரும்புறத எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்ய விரும்புகிறான். ஆமே ஆமே. இப்ப என்ன குறித்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குதா? நம்மை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? உடனே நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறீங்க. சரியா? விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? இப்ப எனக்கு ஒரு ஆசை. என்ன? எனக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? இன்னும் ஒரு 1 மணி நேரம் இந்த ஆஸ்வாதம் இன்னும் விலைக்கு சொல்லி அனுப்புனா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு விருப்பம். இருக்குமா? உங்களுக்கு என்ன விருப்பம்? என்ன ஆத்மாவே அந்த ஆசை அப்புறம் சொல்லிக்கோங்க, அது அர்ப்பணிப்பை சொல்லிக்கோங்க. இப்ப என்ன முடிங்க? என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாம் நெஞ்ச வலது கை வச்சு சொல்லாமான்னு சொன்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லல, சொன்னான்னு சொன்ன. சரியா? அப்படி சொன்ன எப்படி இருக்கும்? நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு விருப்பம். எனக்கு என்ன விருப்பம்? இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் நல்ல விலைக்கு சொல்லி அனுப்புனா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு விருப்பம் இல்லையா? அவன் உங்களுக்கும் விருப்பம் இருக்குது, எனக்கும் விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப நான் விரும்புறத எனக்கு மட்டும் இல்ல, என்னை குறித்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. சோ நான் விரும்புறத எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நான் தேவனுடைய சிநேகிதனா இருக்கணும், நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கணும். அப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் என்ன செய்ய விரும்புறா? சகாயம் பண்றா. அதுல ஒரு சகாயம் என்ன? நான் விரும்புறத எனக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? எனக்கு என் பிள்ளைகளுக்கும் செய்யணும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க யோனத்தானும் தாவீதும் ரொம்ப சிநேகிதர்கள் இல்லையா? யோனத்தானும் தாவீதும் ரொம்ப சிநேகிதர்கள். ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லி 1 சாமுவேலின்னு சொல்றாரு, 2 சாமுவேலின்னு சொல்றாரு இல்லையா? தாவீது பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு? புலம்பல் பாடுறாரு. யோனத்தானே, உன்னுடைய சிநேகம் ஸ்திரீயுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அதிகம் வந்துச்சு அல்லவா அப்படின்னு பாடுறாரு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல. இப்ப இந்த 20ஆம் அதிகாரத்துல கீழே பார்த்தீங்கன்னா நீ நான் சிநேகம் என்பதற்கான சிறந்த அடையாளத்தை சொல்லி வராரு. இப்ப அதெல்லாம் வாசிச்ச டைம் ஆகி போயிடும். வாசிக்கலாம் 14-15. மேலும் இப்ப யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்றார், நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத வழிக்கு நீ கர்த்தரின் நிமித்தமும் எனக்கு தயை செய்ய வேண்டும். எனக்கு என்ன செய்யணும்? இப்ப என்னை குறித்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா? என்ன? நீ ராஜாவாயிட்டனா என்ன கொண்டிடக்கூடாது, என்ன உயிரோட வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொருவரையும் பூமியில இராதபடிக்கு வேற இருக்கும் போது நீ என்றைக்கும் உன் தயவை
இப்படி யோனத்தான் பிள்ளைகள் சொல்லுவோம் பாருங்க, நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு. அப்ப என்ன விருப்பம் யோனத்தானுக்கு? என்னையும் அழிச்சிடக்கூடாது, என் பிற்கால என் பிள்ளைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. என்னையும் நீ அழிக்க கூடாது, என் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. உடனே அடுத்து பார்த்த தாவீது சொல்லுவாரு என்று சொல்லி இப்படி யோனத்தான் தாவீது குடும்பத்தோடு கூட என்ன செய்கிறான், உடன்படிப்பான். இப்போ யோனத்தான் என்ன விருப்பம்? இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு. யாரு? தாவீது யோனத்தானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப சிநேகம். ரொம்ப சிநேகம்னா கொஞ்ச நேரம் சிநேகம் இல்லை. அதான் சொல்றாரு, நீ என்ன சிநேகிக்கிறது உண்மைன்னா எனக்கு மட்டும் இல்லை, என் பிற்கால அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அதே சிநேகம் என் பிள்ளைகள் தலைமுறை வரைக்கும் என்ன செய்யணும், நிலைச்சு நிற்கணும். அதுதான்ப்பா உன் சிநேகத்துக்கு அடையாளம்னு சொன்ன உடனே இப்ப யோனத்தானை என்ன செய்யல, தாவீது கொல்லல. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2. யோனத்தான் நிமித்தம் இப்ப தாவீது ராணவாயிட்டாரு, ராஜாவா மாறிட்டார். இப்ப தாவீது கேட்கிறார், என்ன கேட்கிறார்? யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் இருக்கிறானா? அப்ப என்ன செய்யல தெரியல. யாராவது யோனத்தானுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. சரி, எவனா வந்தா கொடுக்கலாம் போப்பா அப்படின்னுட்டு போல அவன் சொல்றான், என் சிநேகிதனாச்சே, என் சிநேகிதனை என்ன செய்யணும், அவன் விரும்பினதை நான் என்ன செய்யணும், நான் செய்யணும். என்ன விரும்பினா? எப்பா என்ன கொண்டு போடாத விரும்பினா, ஓகே அதை நான் செய்யல. ரெண்டாவது என்ன விரும்பினா, என் பிள்ளைகளை என்ன பண்ணிடாதப்பா, என் பிள்ளைகளை விட்டுறாதப்பா, என் பிள்ளைகளை கைவிட்டுறாதப்பா, என் பிள்ளைகளை என்ன பண்ணு, கொஞ்சம் பராமரிச்சுக்கோப்பா, என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கோப்பா, என் பிள்ளையை ஆசிர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான்ல. அவன் விருப்பம் இருந்துச்சு இல்ல, அந்த விருப்பத்தை இப்ப யோனத்தான் உயிரோட இல்லை. யோனத்தான் உயிரோட இல்லை, குடும்பமே அழிஞ்சு போச்சு. பட் அழிந்தாலும் அவன் சொல்றான், என் ஃப்ரெண்ட் சொன்னானே, என் ஃப்ரெண்ட் விரும்பினானே, என் பிள்ளைகளை விட்டுறாதப்பா, என் பிள்ளைகளை கைவிட்டுறாதப்பா, என் பிள்ளைகளை பார்த்துக்கோப்பா, என் பிள்ளைகளை ஆஸ்வதிச்சிருப்பா, என் பிள்ளைகளை கைவிட்டுறாதப்பான்னு என்கிட்ட கேட்டானே. அதனால இப்ப நான் ராஜாவாயிட்டேன், பெரிய ஆயிட்டேன். அன்னைக்கு இந்த நேசத்தை இன்னைக்கு நான் என்ன செய்யல, மறக்கல. யோனத்தான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த நேசத்துல இருந்து இப்ப யோனத்தான் செத்தே போயிட்டான், ஆளே கிடையாது. இப்ப பிள்ளைய நேசிக்கணுமா? அந்த நேசம் தான் உண்மையான நேசத்தின் அடையாளம். இப்ப அவன் கேட்கிறான், என் நிமித்தம் யோனத்தானின் குடும்பத்துல யாராவது நன்மை பெற வேண்டியவ இருக்கிறாங்களா? வாசிக்கலாம். என்ன தயவு பெற வேண்டியவர்கள் எவனாகிலும் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான். அவன் 2 கணம் மடமாய் போச்சு. அந்த பெலிஸ்தர்கள் அவனுக்கு சண்டை நடந்த போது நீ ராஜாவாயிட்ட உடனே அந்த வேலைக்காரி உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை தூக்கின்னு ஓடனா. அது ஓடும்போது கீழே விழுந்து 2 காலம் முடமாக்கப்பட்ட மேபி போஸ்ட் ஒருவன் இருக்கிறான். அவனை தாவீது சொல்றான், அவனை கொண்டு வா. அவன் கொண்டு வந்த உடனே அவன் சொல்றான், மேபி போசே தினமும் என் பந்தியில் நீ அசனம் சாப்பிடணும். அப்படின்னா உன் பிள்ளைய ராஜா மாதிரி வாழ வைக்கணும்னா இவன் எந்த சாப்பாடு சாப்பிட்றான்? தாவீது என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு யாருக்கு? 2 காலம் முடமாய் போன மேபி போசியத்துக்கு. ஏன் தெரியுமா? உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்டு. உங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு, நானும் உங்க அப்பாவை என்ன செஞ்சேன், ரொம்ப நேசிச்சேன். அந்த நேசித்தனுடைய என் சிநேகனுடைய பிள்ளைய நான் எப்படி வாழ வைக்கிறேன்? என் பிள்ளை இல்லை, நான் சொல்ல தாவீதுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அசான் சாப்பிட்டாங்க எனக்கு தெரியாது. தாவீதுடைய பிள்ளை எத்தனை பேர் அசனா சோறு சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. அசனா சொன்னா அது பெப்பர் அர்த்தம். இப்போ அங்கே போக வேண்டாம், சரியா? அசனா அங்கே ஒன்று இருக்கும், அசனா சாப்பிடுவான்னு சொல்லுவாரு. அந்த அசனா சாப்பிடுறது எத்தனை பேர் தாவீதுடைய பிள்ளைகள் சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல யாருக்கு கொடுக்க தெரியுமா? மோபே சொல்றான், மேபி போசே நீ பந்தில, மேபி போசே ராஜாவின் பந்தியில் தினமும் நித்தம் அசனம். அந்த அசனத்துக்கு நிறைய அர்த்தம், அது பெரிய சப்ஜெக்ட், இப்போ நாங்கள் போகல. மாறாக என்ன, ராஜாவுடைய பந்தில அந்த மேவஸ் இருக்கிறார் 2 கடம் முடமாய் போடவன். ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? இவன் எவ்வளவு நல்லவன் பார்க்கல, இவன் எவ்வளவு பெரியவன் பார்க்கல. மாறாக என்ன, உங்க அப்பாவை நானும் ரொம்ப சிநேகிச்சோம். உங்க அப்பா என்ன சிநேகிச்சாரு, நான் உங்க அப்பாவை சிநேகிச்சேன். அந்த சிநேகத்தின் அடையாளம் என்ன? உன் பிள்ளைய ராஜ வாழ்க்கைய வாழ வைக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணு, ஆண்டவரை அதிகமா நேசி.
ஆண்டவரை யார் நேசிப்பாங்களோ அவர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த சகாயம் என்ன? உனக்கு மட்டும் இல்லை. அந்த சகாயம் என்ன? நீ தானே நேசிச்ச, உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைகள் வரைக்கும். உன் பிள்ளைகளை கொடுத்த உன் விருப்பம் என்ன? உன்னை கொடுத்த உனக்கு விருப்பம் இருக்கு, உன் பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கு. உன் விருப்பம், உன்னை கொடுத்த உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உன் பிள்ளைகளை கொடுத்து உனக்கு விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நம்ம விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டுமானா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவரால் நேசிக்கப்படுறவங்களா இருக்கணும். அந்த நேசம் தான் ஆபிரகாமின் சந்ததி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? சகாயம் பண்ண விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேசையா. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நீ எத்தனை பேருங்க ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவங்களா இருக்கிறோம்? ஆண்டவர் யாரை நேசிப்பார் என்றால், யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவர்களை தான் ஆண்டவர் நேசிப்பார். யார் ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவர்களை தான் ஆண்டவர் நேசிப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் நேசிச்சார்னா, ஆபிரகாம் ஆண்டவர் நேசிச்சார், அதனால ஆண்டவர் ஆபிரகாமை நேசிச்சார். 1 சாமுவேல் 2 சொல்லுவாரு, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவளை நான் கனஈனப்படுத்துவேன். நம்ம ஆண்டவரை நேசிச்சா ஆண்டவர் நம்மளை நேசிப்பார். அந்த நேசத்துக்கான 3 அடையாளம். இந்த அடையாளங்கள் நமக்குள்ள கொண்டு வருவோமானால் நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான உண்மையான அடையாளம். ஏதோ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பட் எல்லா காலத்திலும் கொடுத்த ஆண்டவர் கொடுத்தா ஒன்று, ஆண்டவர் கொடுக்காட்டி ஒன்று. ஆண்டவர் ஏன் கொடுக்க வைக்கிற தெரியுமா? இந்த கொடுக்காத காலகட்டத்தில் நீ என்கிட்ட எப்படி இருப்ப? ஏன் ஆண்டவரை கொடுக்காம தாமதப்படுத்துற தெரியுமா? இந்த கொடுக்காத காலகட்டத்தில் என்கிட்ட நீ எப்படி இருப்ப? நான் கொடுக்கும்போது என்கிட்ட எப்படி இருக்கிற? நான் கொடுக்காத தாமதப்படுத்தும் போது எப்படி இருக்கிற? நான் கொடுத்தா எப்படி இருக்கிற? நான் கொடுத்ததை எடுத்தான் எப்படி இருக்கிற? நம்மளை பரிசோதிக்க கர்த்தர் விரும்புகிறான். இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆபிரகாமுக்கு சோதனையே கிடையாதுங்க. எனக்கு ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவரே நீங்கள் கொடுக்கறத வச்சு நான் நேசிக்கலப்பா, உண்மை நேசிக்கிறேன், அதனால நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கறது மேலே எனக்கு நேசம் இல்லை, பட் உங்கள் மேலே நேசம், உங்கள் நேசம் தான் எனக்கு கிடைக்க பண்ணதுன்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்ததை வாழ்க்கையில் விளக்கி காட்டுறார், வார்த்தையில் சொல்லலை. இன்னைக்கு வார்த்தையில் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறேன்னா எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நேசிக்கிறவங்க இருக்கிறோம் என்று கேட்டால் தெரியல. தேவசம் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால், எங்களை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை கொடுத்த விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் உண்மை நேசிக்கணும். அப்போ தான் நீங்கள் நேசிப்பீங்கன்னா எங்களை நேசிக்கிறவங்களை மாற்றி எங்களை ஆசிர்வதிங்கப்பா. வந்து அத்தனை பிள்ளைகளுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திற்கு ஊழியக்காரன் நான் வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன். அத்தனை விருப்பங்களும் கர்த்தர் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கோங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.